லேவியராகமம் 25 வருஷம். லேவியராகமம் 25:11. 25:8 வருஷம். 8. அன்றியும் 7 ஓய்வு வருஷங்களுள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். 49 வருஷம். அப்போ என்ன சொல்றாரு? 7 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன சொல்றாரு? ஓய்வு வருஷம் வந்து கொண்டாட சொல்றாரு. அது எதுக்கு? ஓய்வுனால ஞாபகப்படுத்துறது, அது வந்து பழக்க வைக்கிறதுக்காக 7வது நாள் ஓய்வு நாள்னு சொல்லி பழக்க வைக்கிறது தேவனாக. அப்போ ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யலாம்? ஓய்வு வருஷம் கொண்டாடலாம். கரெக்டாக வந்து 7 நாள் பிறகு 7வது நாள் வந்து ஓய்வு வருஷத்தை கொண்டாட சொல்கிறாங்க. அப்படி 49 வருஷத்துக்கு பிறகு 50வது வருஷம், அதான் வந்து யூபிலி வருஷம். அந்த 50வது வருஷத்தை பார்த்தீங்கன்னா யூபிலி வருஷம் அப்படின்னு சொல்லி கொண்டாட சொல்கிறாரு. என்ன வருஷம் கொண்டாட சொல்கிறாரு? யூபிலி வருஷம். சொல்லுவோம் ஃபோன் வராது, வேறு நம்பர். சரியா? என்ன வருஷம் வந்திருக்கு? யூபிலி வருஷம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திஸ்ரியில் வந்து 7வது வருஷம் எக்கால பண்டிகை கொண்டாடும் இல்லையா? 7வது வருஷம் எக்காலம். ஆமாம், ஒவ்வொரு 7வது, அதாவது ஓய்வு நாள் பிரகாரம் 7வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கால பண்டிகை வந்து கொண்டாட சொல்லுவார். அப்படி கொண்டாடும் போது 25:9 வருஷங்க. அப்பொழுது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாய் இருப்பதாக. அதிலே விதைக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமல் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக. அது யூபிலி வருஷம். அது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும். அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. யூபிலி வருஷத்துக்கு பின்வரும் வருஷங்களின் தொகைக்கு ஏற்ப பிறனிடத்தில் கொள்ளுவாயாக. பலனுள்ள வருஷங்களின் தொகைக்கேற்ப அவை உனக்கு விற்பானாக. பலனுள்ள வருஷங்களின் லக்கத்தை பார்த்து அவன் உனக்கு விற்கிறபடியால் வருஷங்களின் தொகை ஏறினால் விலை ஏறவும் வருஷங்களின் தொகை குறைந்தால் விலை குறையவும் வேண்டும். இப்போ வந்து யூபிலி வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 7வது வருஷம் 7வது மாதம் திஸ்ரி ஆண்டில் வந்து எக்கால பண்டிகை வந்து கொண்டாட சொல்கிறாங்க. இந்த எக்கால பண்டிகை கொண்டாடுவதற்கு அர்த்தமே வந்து பார்த்திங்கன்னா யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது ஒன்று வந்து என்ன செய்வாங்க, நமக்கு வந்து அடிமையாக ஜெயிச்சு அடிமையாக்குவாங்க, இல்லை என்ன செய்வாங்க, விடுதலையாகும். ஆனால் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து யுத்தம் வந்து எக்காலம் ஊதும் போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு விடுதலையை கட்டளையிடுகிற தேவன், அடிமைப்படுத்துகிற தேவன். இதே வந்து எங்கே கொண்டு வந்து ஒன்று சேர்ப்பார்? அவருடைய ரகசிய வருகை, பகிரங்க வருகை. அப்போ என்ன ஆகுது? அவங்களுக்கு ஜனங்களுக்கு ஒரு விடுதலை. அப்போ யூபிலி வருஷம் அப்படி பார்த்தாலே அது ஒரு விடுதலை வருஷம். அதாவது அர்த்தமே வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் எப்படி வந்து அதை வந்து தொடர்பு படுத்துகிற தேவனாக இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 7வது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விடுதலை வருஷம், 50வது வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு விடுதலை வருஷம். இதில் வந்து என்ன
பூமியும் வாழ்ந்து சொன்னால் அது விடுதலையாக இருக்கணும். எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? எந்த ஒரு வேலையும் நீங்கள் வந்து செய்யக்கூடாது. இது ஓய்வு வருஷம் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக இந்த தொடர்புபடுத்தி பேசுகிறோம்னாக்கும்போது ஆண்டவர் விடுதலையின் போது ஆண்டவர் வந்துட்டால் நமக்கு என்ன இங்கே என்ன 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 கிடையாது, வேலை கிடையாது. ஆண்டவர் வந்துட்டால் நமக்கு விடுதலை. ஆண்டவர் வந்துட்டால் நமக்கு இங்கே என்ன கிடையாது, வேலை கிடையாது. அப்போ நம்ம எங்கே போகிறோம்? பரலோகத்துக்கு போடுறோம். பரலோகத்துக்கு உரியவர்கள் நீங்கள் யார்? பரலோகத்துக்கு உரியவர்கள் சொல்லாமல் சொல்லி கொடுக்குறாரு. புரியுதா? 50வது வருஷம் எதுக்கு அவர் கொண்டாடணும்? 7வது வருஷம் வந்து ஒவ்வொரு வருஷம் கொண்டாட சொல்கிறாரு. 50வது வருஷம் பார்த்திங்கன்னா யூபிலி வருஷம். அப்போ எதுக்கு வந்து 50 வருஷங்களை அவர் வந்து 50வது வருஷம் ஏன் கொண்டாடணும்? அடிமைப்பட்டு அவனை வந்து செங்கடலுக்கு வரும்போதே புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடணும், பரிசுத்தமாக பழக்க வைக்கிற தேவனாக இருக்கிறாரு. மாறாவின் தண்ணீரை முடிச்சுன்னு சொல்கிறாரு, நீ என்னை சார்ந்து கொள், என்னுடைய சட்டத்திட்டத்தை எனக்கு கீழ்ப்படி, நான் சொல்கிறத கேளு, அப்போ நான் உனக்கு எப்படி இருப்பேன்? பரிகாரியாக இருப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் கற்றுக் கொடுக்குறவர். அந்த லேவியர் ஆகமத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி காரியங்களை வந்து அவர் சட்டத்திட்டங்களை வகுக்கும்போது சொல்கிறாருன்னா, நீ 50வது வருஷம் என்னது உனக்கு வந்து ஒரு விடுதலை வருஷம். எல்லாமே ஓய்ந்திருக்கணும், எல்லாமே தள்ளுபடியாது. என்ன சொல்கிறாரு? ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாரு. நமக்கு அது புரிந்து கொள்ளுகிறது கடினம். ஏன்னா ஒரு 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 வயலை நீ வாங்கும்போது அந்த வயலுக்கு என்ன சொல்கிறாரு? ஒரு கணக்கிடுதல் சொல்கிறாரு. கணக்கிட்டு நீ இவ்வளவு வாங்க, இதுக்கு மேலே நீ வாங்காத, சகோதரன் கழிச்சு அதை வட்டி வாங்க, இப்படி நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுத்துட்டு நீ 50வது வருஷம் வரைக்கும் நீ என்ன செய்ய வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணும்போது அவன் 50வது வருஷம் என்ன செய்யணும்? அவனால் கொடுக்க முடியலைன்னு சொல்லி சொன்னால் அந்த நிலம் யாருக்கு சொந்தம்? அவனுக்கு சொந்தம்னு சொல்லி சொல்கிறான். அவரோட காமராஜர் கூட வந்து வீட்டில் குடியிருக்கிறவங்க இத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்து வீடு அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து போடணும்னு சொல்லி முடிவு பண்ணார். ஜனங்கள் வந்து எதிர்த்துட்டாங்க, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எந்த அடிப்படையில் வந்தாருன்னு தெரியாது. ஒரு பைபிள் படித்தாரா இல்லை அவராக நினச்சாரா அப்படிங்கிறத, கர்த்தர் வந்து அவர் மூலமாக ஏதாவது ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணணும்னு சொல்லி நினச்சாரான்றது தெரியல. அப்போ இந்த 50 வருஷம் கழித்து ஒன்று வந்து விடுதலை அவனுக்கு சொந்தம் அப்படின்னு போகும்போது 50 வருஷம் அவனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அங்கே என்ன கர்த்தர் சொல்லாமல் சொல்கிறாருன்னா, அவனு என் பிள்ளை பரலோகம் அவனுக்கு உரியது. இந்த காரியங்கள் நம்ம என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க இஸ்ரவேலராக இருக்கட்டும், நாமளாக இருக்கட்டும், நாம் வந்து இப்போ உள்ள காலங்கள்லாம் அது மாறிடுச்சு. அப்போ உள்ள காலங்கள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரியங்கள் வந்து கடைப்பிடிச்சிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு கடைப்பிடிச்சாங்க அப்படின்னு இல்லை. ஏன்னா ராஜாக்களின் காலத்தில் பார்க்கும்போது அந்த ராஜாக்களின் காலத்தில் வந்து 2 நாளாகும் லாஸ்ட் அதிகாரம் எடுங்க. அதை வந்து எரேமியா சொன்ன அந்த காரியங்களுக்காக ஆண்டவர் வந்து அது 70 வருஷம் அவங்களுக்கு ஒரு தண்டனையாக வந்து மாற்றிடுவார். இங்கே கற்றுக் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக? அவங்க பரலோகத்துக்குரியவங்களை மாற்றுக்கிறதுக்காக. கடன் இப்போ விவசாய கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அப்போவே என்ன செஞ்சுட்டாரு? கடன் தள்ளுபடி வந்து கொண்டு வந்து இதன் அடிப்படையில் தான் செய்கிறாங்க இன்னைக்குள்ள ஜனங்களுக்கு செய்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு தடவை தான் பார்த்திங்கன்னா எல்லா கடனும் தள்ளுபடி பண்ணாங்க. அது வந்து அந்த அம்மா சோனியா காந்தி காலத்தில் சொல்லுது. ஆனால் கர்த்தர் ஏற்கனவே என்ன கற்றுக் கொடுக்குறாரு? இத்தனை வருஷங்கள் வந்து அவன்கிட்ட கடன் வாங்கினது போதும், இத்தனை வருஷங்கள் அவன்கிட்ட என்ன செய்ய வட்டி வாங்கினது போதும், இத்தனை வருஷம் நீ அடிமையாக இருந்தது போதும். அடிமையாக இருக்கிறவனே 50 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யலாம்? ஆமாம், அவன் வந்து விடுதலை ஆகிறான். இவ்வளவு காரியங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறாரு. இதெல்லாம் அவங்க மீறும் போது தான் பார்த்தீங்கன்னா எரேமியாவை கொண்டு என்ன செய்கிறாரு? கர்த்தர் வந்து அந்த 70 வருஷம் என்ன செய்வாருன்னு அவங்கள வந்து எங்கே அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகிறாரு. காரியங்கள் வந்து அப்படி எதிர்மறையாக மாறிடுது. எப்படி மாறுது? அவருக்கு கீழ்ப்படியும் போது பரலோகம், அவருக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படியும் போது என்ன ஆகுது? நரகத்துக்கு. இது வந்து அதோடைய தொடர்பு தான். அப்போ அவங்க கீழ்ப்படியானவங்க எங்கே கொண்டு போய் அவங்க எங்கே போகிறாங்க? சிறையிருப்புங்கிறது ஒரு நரகம் மாதிரி தான். இன்னைக்கு நாம் வந்து இந்த அடிமை ஆங்கிலேயர் வாழ்ந்த காலத்தில் நாம் இல்லை. ஆனால் நம்ம சரித்திரத்தில் வந்து பார்க்கும்போது எவ்வளோ வந்து விடுதலைக்காக போராடுறாங்க. அந்த விடுதலை காலத்தில் ரொம்ப வந்து நினச்சிருக்காங்க, கொடுமையை வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். அப்போ இன்றைக்கி நமக்கு வந்து விடுதலையாக இருக்கிறோம் சொல்லுவாங்க, நீங்கள் விடுதலை வந்து ரொம்ப வந்து என்ன செய்றீங்க, துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க, தவறாக பயன்படுத்துறீங்க, விடுதலை வாங்கினது இதுக்கு தான் சொல்லி சில நேரங்கள் நினைச்சாங்க. பத்திரிக்கை வேலை சமூகத்துக்கு வந்து அந்த விடுதலையின் தாக்கத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் விடுதலையின் காலத்தில் கஷ்டப்பட்டவங்க மாதிரி இன்றைக்கி இருக்கலை. அப்படிங்கும்போது அந்த கஷ்டப்படுகிறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். அதாவது நமக்கு வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல,
நிழலில் வெயில் இருக்கிறவங்க தான் நிழலோட அருமை தெரிஞ்சுப்பாங்க. அதுமாதிரி அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஒரு சொத்து சேர்த்து வச்சுட்டு என்ன செய்வாங்க, அதை அவங்க பெருசாக செய்ய மாட்டாங்க, எடுத்துக்கிற மாட்டாங்க. அம்மா தாய் தகப்பே வந்து நல்லா சொத்து சேர்த்து என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருப்பாங்க. ஆனால் அதை பராமரிக்க நம்ம அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தாங்க அப்படிங்கிறது வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து எப்போவுமே இருக்காது. ஈஸியாக விற்றுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி கஷ்டப்பட்டு ஒருத்தன் படித்தான்னா, அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சா அந்த பிள்ளைக்கு தான் அதோட அருமை வந்து தெரியும். அவனுடைய நான் படித்த பிள்ளைங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு அது வந்து சேர்ந்தது பிள்ளைங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேன்டா, நீ என்ன சரி இப்படிப்பட்டு கஷ்டப்பட்டு என்ன செய்வேன் கேலி பண்ண, அந்த உலகத்தில் நீ மட்டும் தான் கஷ்டப்பட்டு படிச்சியா, நீ மட்டும் தான் கஷ்டப்பட்டு வளர்த்தியா, நீ மட்டும் தான் கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணியா, உலகத்தில் இருக்கிற எல்லா பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் அப்படி தான் செய்கிறாங்கன்னு ஒரே வரையில் முடிச்சு விட்ருவாங்க. அப்போ எப்பவுமே கஷ்டப்படும் போது அதோட அருமை வந்து தெரியும். அப்போ கர்த்தர் வந்து எழுதி வச்ச வேலை அவர் சட்டத்திட்டங்கள் வந்து எவ்வளவு நாளைக்கு அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அதுக்கு கீழ்ப்படிச்சாங்க இந்த காரியங்களுக்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு யோசுவாவினுடைய சந்ததியின் காலம் வரைக்கும் என்ன செய்வாங்க, அவங்க வந்து இதை வந்து பின்தொடர்கிற கற்றுக்கொள்ளுகிற இல்லை அதன்படி நடக்கிற பிள்ளைங்களாக இருக்கிறாங்க. ராஜாக்களின் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கும்போது இந்த யோசியா, எசேக்கியா இப்படி 1-2 ராஜாக்களுடைய காலத்தில் தான் பார்த்திங்கன்னா அதுவும் அந்த கண்டெடுக்கிற ஒரு ராஜா மட்டும்தான் அந்த காரியங்களை வந்து குறித்து நீங்கள் கற்றுக்கணும். வந்து உள்தாள் தீர்க்கதரிசி இருக்கார்ல, அவ சொல்லணும் அதன்படியாக நடக்கிறதுக்கு பிரயாசப்படுறேன். அது ஒன்று தான் பார்த்திங்கன்னா அந்த இதில் நமக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. எசேக்கியா நல்ல ராஜா பஸ்காலம் கொண்டாடுறேன், ஆனால் அவருடைய காலங்கள் வந்து எல்லாம் பண்ணாங்களா அப்படி வேதத்தில் இல்லை. ஆனால் இயேசுவுக்கு பிரியமாக இருந்ததுனால, கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததுனால இந்த காரியங்கள் ஒரு சில ராஜாக்கள் என்ன செஞ்சுருக்கலாம், அந்த காரியங்களை நடத்துகிறவங்க இருக்கும். ஆனால் எல்லாருமே வந்து கடைப்பிடிக்கவும் அவங்களால முடியலை. ஏன்னா பாவத்துக்குள்ளே போயிடுறாங்க. ரைட்டா, பாவத்துக்குள்ளே போகும்போது கர்த்தர் வந்து எரேமியா தீர்க்கதரிசினால அவங்க வந்து அடிமைப்படுத்தப்பட்ட போது என்ன சொல்வார், 70 வருஷம் வந்து சிறையிருப்பில் வந்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை வந்து சொல்லியிருப்பார். 2 நாளாகமும் 36:21 வாசிங்க. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவித்திருக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். அப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, 12 அக்கிரமத்தினால வந்து 70 வருஷங்கள் வந்து என்ன செய்றாங்க, அடிமைப்படுத்துறாரு. அப்ப ஆண்டவர் சொன்னா எரேமியாட்ட என்ன செஞ்சுறாரு, முன்னக்கூட்டியே சொல்லிடுறாரு. அப்போ 70 வருஷம் தான் அந்த பூமிக்கு ரெஸ்ட் கொடுக்குறாரு. இவங்களே அனுப்பிட்டு அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன செய்றாரு, ஒரு ஓய்வை கட்டளையிடுகிற தேவனாக வந்து இருக்கிறார். அவர் வந்து எரேமியா எப்போ சொல்லியிருப்பாங்க பார்க்குறோமா, எரேமியா 27:7 வாசிங்க. சரி ஒரு நிமிஷம். எரேமியா 11:1 வாசிங்க. 25:11 வாசிங்க. 25:11 இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாடுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாய் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார். இதை சொன்ன காரியத்தை கர்த்தர் சார் நிறைவேற்றுகிற தேவன். எரேமியா சொன்னதை அதை நிறைவேற்றுவார். 27:22 அதுலேயே 27:22 நான் அவைகளை விசாரிக்கும் நாள் வரைக்கும் அவைகள் அங்கே இருக்கும், பின்பு அவைகளை திரும்ப இந்த ஸ்தலத்திற்கு கொண்டு வர பண்ணுவேன் என்று. அது வந்து கோரேஸ் ராஜாவோட ஆவியேவி கத்துறது திரும்ப பண்ணுகிறது. ஆனால் உணராட்டி கூட கத்துறச்சார், அதை திருப்பி கொண்டு வர்றார். அப்போ இவர் சொல்லியிருப்பார், இஸ்ரேல் 10 கோத்திரம் எவனும் திருப்பி வர மாட்டேன், யூதாவில நான் இறக்க வச்சு என்ன செய்வேன், அவங்களை திரும்ப கொண்டுட்டு வருவேன். ஏன்னா அந்த தாவீதுடைய காரியத்தின் உடன்படிக்கை பண்ணி
கொடுத்தேன், அவன் எனக்கு பிரியமாக நடந்துக்கிட்டதா அவனுக்கு நான் சொன்னதுனால, ஒரு விளக்கை கட்டளைன்னு சொன்னதுனால விஷயம் அவங்களுக்கு வந்து கொண்டுட்டு வரேன். அதை சாலமோன் அக்கிரமம் பண்ணும்போது கர்த்தர் நினைப்பூட்டுக்கிற தேவ ஒரு நன்மை செய்தால் என்ன செய்கிறார், அந்த சந்ததிக்கே இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 29:10 வச்சிட்டிங்களா? 27 சரி 29:10 29:10 வாசிக்கலாம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். 40:1 எரேமியா. பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலும் யூதாவிலும் சிறைகளாக பிடித்து வைக்கப்பட்ட ஜனங்களுக்குள் விலங்கிடப்பட்டிருந்த எரேமியாவை காவல் சேனாதிபதியாகிய நேபுசராதன் விடுதலையாக்கி ராமாவிலிருந்து அனுப்பிவிட்ட பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வசனம். ஆமா, 70 வருஷம் வந்து சிறையிருப்புக்கு யார் அனுப்புறாரு? யூதா ஜனங்கள் அனுப்புறாரு. ஆனா அவருக்கு கீழ்ப்படிந்த ஜனங்கள் என்ன செஞ்சார்? கர்த்தர் எரேமியாவை அந்த ஆக்கினைக்குள்ள உட்படுத்தலாம். அதில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை எப்போதுமே செய்யாரு விடுதலையாக. எவ்வளோ பெரிய அந்த பெரிய கொந்தளிப்பு. இப்போ நேபுசராதன் வந்து எதுக்கு எரேமியா வந்து விடுதலை பண்ணணும்? அதே மாதிரி போஷிக்கிற தேவன் பஞ்ச காலத்தில் வந்து அந்த அம்மா வந்து யாருக்கு எலியாவுக்கு சின்ன அப்பம் செஞ்சு கொடுத்தா அதை கீழ்ப்படுகிறார். கேட்டோன்னே சாக போகும்போது வேற சரித்திரம் யாரு என்னன்றது சொல்லப்படலை. பட் ஆனால் சாக போகும்போது அதில் கொஞ்சமாக தான் அப்பா இருக்குது அப்படிங்கும்போது அவர் வந்து சொல்றாரு, இருக்கிறவங்க அவ்வளோ கொஞ்சத்தை எடுத்து எனக்கு கொடு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு கீழ்ப்படிஞ்சு சரி அதை கொடுக்கும்போது அந்த கீழ்ப்படிஞ்சது நிமித்து ஒரு அற்புதத்தை கட்டளை எடுக்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் போது எரேமியா வந்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சதா அந்த சிறையிருப்பில் என்ன செய்யறாரு? கர்த்தர் விடுதலை. அந்த சிறையிருப்புக்குள்ள அவனை உட்படுத்தலை. தேசமே போகுது, அரெஸ்ட் பண்ணி போகுது. இவனே என்ன செய்யறான்? அரெஸ்ட் பண்ணி போகிறாங்க. அப்போ தான் அவன் நேபுசாராதன் என்ன செய்கிறான்? இல்லை இவன் வேணாம். அப்போ கர்த்தர் பாருங்க எல்லா காரியத்திலும் செய்கிறாரு. நம்ம சொல்ல முடியாது, ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப என்ன செய்கிறாரு? நம்ம கூட செஞ்ச சில நேரங்களில் நம்ம வந்து ஒருத்தரை கவனிக்கிறதுக்கு ஒரு நமக்கு ஒரு நல்லது செஞ்சுருப்பாங்க. எல்லா நேரமும் என்ன செய்ய மாட்டோம், அவங்க நன்றியோடு நினைக்க மாட்டேன். ஒரு சில நேரங்கள் என்ன செஞ்சிருவோம், மறந்துடுவோம். ஒரு சில நேரங்கள் சரி இவங்க செஞ்சதுக்கு இவ்வளவு செஞ்சுருக்கா அது போதும் அப்படிங்கிற ஒரு கணக்கீடு வச்சுருப்போம். ஆனால் கர்த்தர் மட்டும் என்ன செய்வார்? அந்த கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பயந்து நடக்கும்போது அவர் கொண்டுட்டு போகிற வரைக்கும் அதை நினைப்பூட்டி அதை அந்த சில காரியத்தை செம்மையாக நடத்துகிற நேர்த்தியாக நடத்துகிற தேவன். இந்த விஷயத்தில் பண்ணிட்டா இதுக்கு இது போதும்னு சரி நினைக்க மாட்டார். இந்த விஷயத்த பண்ணலாம் பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் இங்கேயே அதுக்குரிய விளைவுகளை அதை சொல்லி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடய கூட வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? வருகையில் மட்டும்தான் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம ஒரு முடிவு கிட்டோம். ஆனால் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்கிற பேச்சை கேட்கும்போது பரலோகத்தில் எவ்வளோ பலன் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு அதை வந்து கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய அறிவு நமக்கு என்ன செய்ய கற்றுக் கொடுக்கலாம். பட் ஆனால் இங்கே அதற்குரிய பலனை கற்றுக்க கட்டளை இடுகிற தேவன். ஏன் பரிசுத்தவான்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க. எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களுடைய பாவங்கள் வந்து என்ன செய்யும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வார்? கர்த்தர் வந்து கர்த்தர் வந்து செய்வார். ஆண்டவரோட ஒப்பு கொடுத்து கடந்து வரும்போது ஆரம்பத்தில் வந்து உலக பிரகாரமாக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் தானாக வரும். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா 10ல் 1 கொடுக்கறதுனால அவங்களோட ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அவங்க இப்போ ஆண்டவருக்கு பிரியமாக இல்லாமல் இருக்கிறவங்களும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. சபை கட்டிடுறாங்க. அதை நம்ம வந்து லிங்க் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு பயந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பத்தில் பட்ட கஷ்டங்கள் என்ன செய்யணும் அதற்கு பிறகு வந்து இருக்காது. ஒரு ஸ்தாபனமே உருவாக்குறாங்க. நீங்கள் சிபிஎம்மாக இருக்கட்டும், ஏஜியாக இருக்கட்டும், வேறு எந்த மிஷனாக இருக்கட்டும் பார்த்தீங்களா, அவங்களுடைய காலங்கள் நம்ம வந்து வரலாற்றில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து கஷ்டப்பட்டு அந்த ஸ்தாபனங்களை செஞ்சுருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. இப்போ ஏஜியை பற்றி எனக்கு வந்து தெரியாது. பட் ஆனால் மார்த்தாண்ட பாஸ் வந்து விசுவாச கூடாரம் நம்ம வச்சுருந்தார். அது அவரோடய போயிடுச்சு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா அவருடைய சபை வந்து அவரோடய போயிடுச்சு. அதுக்கு மேலே அவர் வந்து என்ன செய்யலாம் இங்கே வந்து எழுப்பலை. கர்த்தர் வந்து இந்த ஊழியத்தை வந்து பண்ணிட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை, எல்லாமே கர்த்தரை சார்ந்திருந்தார், யார்கிட்டையுமே கேட்கலை, வாடகை வீட்டில் தான் இருந்தார். அவர் இருக்கிற வரைக்கும் அந்த சபை வந்து இருந்துச்சு. அதுக்கு பிறகு நடத்துறதுக்கு வந்து அவர் உருவாக்கலை அப்படின்னு பண்ணக்கூட என்னை கொண்டு சேர்த்தார். எனக்கான அந்த அறிவு இல்லை. அதை நான் மிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நினைச்சேன். நான் வந்து இந்த நாட்கள் நினச்சிட்டேன்
வருத்தப்படுறேன். அப்போ அவர் அளவுக்கு என்ன செய்கிறாருன்னா அவருடைய திட்டத்தை செய்து முடிச்சுட்டார். அதை அவருடைய காலங்களில் அந்த சபை போயிருச்சு, அந்த ஸ்தாபனம் போயிருச்சுன்னு சொல்ல அவர் செய்த காரியங்கள் என்ன செஞ்சிச்சு, ஆண்டவர் அதை பார்க்குற தேவனாக இருக்கிறார். அவருக்கு விசுவாசிகள் கிடையாது, யாருமே கிடையாது, கொடுத்து உதவுறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் அமெரிக்காவிலேருந்து ஒரு உதவி வந்துச்சு. அவங்க அமெரிக்காவில் ஒரு பையன் அவங்க அண்ணன் போயிடுச்சு சொல்கிறாங்க. இவர் எதுவுமே கேட்கல. பட் ஆனால் அவர் சாகிற வரைக்கும் அவர் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவங்க பாசமாக இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டருக்கு அவங்க அண்ணன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ அதுக்கு பிறகு நமக்கு தொடர்பு இல்லை, அது சபை இல்லை. பட் ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா சபை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத விட அவர் கீழ்ப்படிஞ்சாரு, தேவனை சார்ந்து கொண்டவர், எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். ஆமாம், அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா சாட்சியுள்ள ஒரு போதகர் வாழ்கிறான்னு சொல்லி அந்த நாட்கள் உலகத்துக்கு போய் தேடி போய் பார்த்தாங்க. காலங்கள் நாட்கள் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்படி கேள்விப்படுத்த நானும் போய்ப்பேன். அவர் எப்போவுமே படுத்திருந்த ஒரு நார்க்கட்டு, எப்போவுமே யூஸ் பண்ண ஒரு சாப்பாட்டு பிளேட்டு, 2 இது வச்சுருப்பார், கையில தான் வச்சுருப்பார். அந்த 2 கையில் இருக்கும்போது இவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அது சாயம் போன கையிலையாக இருக்கும். இந்த பழைய காலங்களில் ஒரு குப்பாயம் மாதிரி ஜெல்ஸு போட்டிருப்பாங்க, அதுவும் பழசாதம் கட்டியிருப்பார். இப்போ அது சபைக்கு வரும்போது மட்டும் அந்த சண்டே சர்வீஸில் மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட் சட்டையும் வேஸ்ட்டும் போட்டிருப்பார். அப்போ இவர் இப்படி ஒரு அழுக்கா கிழிஞ்சது மாதிரி கிடையாது, அழுக்காக ஒரு பழுப்படைஞ்சது. அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, இதில் போட்டு அயன் பண்ணுறது அவங்களாம் துவைச்சி தான் அதை பண்ணுவாங்க. அப்போ புதுசாக வாங்கி கொடுத்தேன். ஆனால் புதுசாக வாங்கி கொடுத்துருந்தாலும் அதே இதையும் போட்டார். அப்போ நான் கேட்டேன்னா எல்லாரும் நான் அதே பொதுவாக கேட்பேன், ஏன்னா சார் நாங்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் எதாவது போட்டுருந்தீங்க அப்படிங்கிறத சொன்னார். 2 தான் வச்சுருப்பேன். இது 2 பார்த்திங்கன்னா கிழிஞ்சாவது அந்த செட்டை செய்வேன், மாற்றுவேன். அதுக்கு இடையில யாரும் கொடுத்தாங்கன்னா இல்லாத ஊழியக்காரங்களை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு. அப்போ அப்படியே வாழ்ந்துருக்காங்க. ஆண்டவர் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு என்னால் வாழ முடியலை. நான் அதுக்காக நான் அவர் மாதிரியே வாழ்ந்துட்டேன். அவர் நிறையா காரியங்கள் நான் கற்றுக்கிட்டேன். என்ன கேள்வி கொஸ்டின் எல்லாம் பொறுமையாக சொல்லுவார். அவர்கிட்ட ஆத்துமாக்களை எப்படி நம்ம அவங்கள வழி நடத்தணும், உருவாக்கணுங்கிற காரியங்கள் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஆத்துமாவை காயப்படுத்தக்கூடாது, எந்த இடத்துல ஆத்துமா காயப்படுத்த சபையாக இருந்தாலும் அந்த ஆத்துமாவை அந்த இடத்துக்கு அனுப்பக்கூடாது. இந்த மாதிரி காரியங்கள் அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அந்த ஆத்மாவை புஷ் பண்ணக்கூடாது, அவங்களால வளரணும். இவங்க என்கிட்ட போயிட்டாங்கன்னா அதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது, நீங்கள் உருவாக்கணும் ஆத்மா, நீங்கள் உருவாக்கணும் சொல்லி அவங்களுக்கு நம்ம உரிமை பாராட்டக்கூடாது. ஆத்மா கர்த்தருடையது, எங்கே போனாலும் அவர் உருவாக்குவார். உங்ககிட்ட வந்தாங்கன்னா அந்த காலங்கள் உங்களுக்குரியது, நீங்கள் என்ன உருவாக்குகிற விதமாக உருவாக்கிக்கிட்டே அவங்க வேறு எங்கேயாவது போயிட்டாங்க, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. கர்த்தர் ஆத்மா ஆண்டவருக்குரியது. எங்கே இருந்தாலும் என்ன செய்ய கர்த்தர் உருவாக்குவார். ஆத்மாக்கள் நீங்கள் சொந்தம் கொண்டாடக்கூடாது. நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சின்ன காரியங்களை, ஒரு நல்ல காரியங்களை அவர்கிட்ட செய்யும்போது அதை கடைசி வரைக்கும் என்ன செய்ய கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் நமக்கு. இப்போ ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாங்க, இப்போ எப்படி நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் இதே நாங்கள் யூபிலி வருஷம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காலம் வரைக்கும் தான் அவங்க கஷ்டப்பட்டு கடந்து வர மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 50வது யூபிலி வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எதுவுமே செய்யாமல் இவங்க சேர்த்து வச்ச பலனை சாப்பிட்ற மாதிரி ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது அவங்க எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. கர்த்தர் என்ன செய்கிறார், தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ ஆரம்பத்தில் நான் என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிஸ்டராக இருக்கிற எல்லாமே இருக்கட்டும், ஒரு ஆரம்பத்தில் நான் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சு எனக்கு எல்லாமே இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, அப்படிப்பட்ட காரியங்களை கற்று பாதையில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவருக்காக கீழ்ப்படியும் போது அவர் சொல்கிறத செய்யும்போது அவர் எல்லாத்தையுமே கரெக்டாக செய்கிறாரு. கீழ்ப்படியாத போது செய்கிறார், சத்துருவுக்கு அடிமையாக என்ன செய்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஏன் உயர்த்தலை அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அது யாருடைய குறையாக இருக்கும், தனிப்பட்ட அவருடைய குறைகளாக இருக்குது. கடனாக இருக்கும்போது கடனை வாங்கிட்டேன், நான் சிக்கிட்டேன், மேற்கொண்டு கடனை வாங்கிட்டேன், அந்த கடனாக இருக்கிறதுனால அவங்க தரித்திரராக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து கடன் இல்லாத அளவுக்கு எவ்வளோ பெரிய கடனாளியாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்து தெரியாமல் பண்ணிட்டேன். ஆண்டவர் இனிமேல் பண்ண மாட்டேன், இதில் இருந்து நான் என்ன கற்றுக்கிறோம், நான் எப்படி வெளியில் வரணும்னு சொல்லி சரண்டர் ஆகும்போது அந்த சம்பாத்தியம் பண்ணி கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்கிற தேவன் அற்புதத்தின் மூலம் காரியங்களை அவன் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டானா, ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டான்னு சொல்லி அந்த கடன் இல்லாத அளவுக்கு கற்றுச்சாரு. அந்த கடனை அடைக்கிற தேவன் நம்ம மறந்து போகக்கூடாது. எப்படி இப்போ ஜனங்கள் எங்கே போனாங்க, 70 வருஷம் எங்கே போனாங்க,
பாபிலோனுக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க வந்து திரும்புகிற மனஸ்தாபப்பட்டு தேவனுக்கு வந்து கீழ்ப்படியும் போது பார்த்தீங்கன்னா என்ன செய்றாரு, கோரேசின் ராஜாவை எழுப்புகிற தேவன், சொந்த தேசத்தை கொடுக்கிற தேவன். அப்போ அந்த மனம் திரும்பும், டோட்டலாக மனம் திரும்பிட்டான்னு அதை பார்த்துட்டாருன்னா அதுக்குரிய என்ன செய்றாரு, அந்த காரியங்கள் என்ன செய்றாரு, கடனாக இருக்கட்டும் அடிமையாக இருக்கட்டும் அடுத்த தேசத்துக்கு போனாலும் கூட என்ன செய்றாரு, திரும்ப வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு கட்டளையிடுகிற தேவனாக எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கணும், எல்லா விஷயத்தையும் திருப்பி பார்க்கணும். ஆனால் நாம் வந்து இன்றைக்கி உள்ளவங்களுக்கு நிறையா வந்து கடல்லையோ வறுமையிலையோ நாங்கள் இத்தனை வருஷம் இருந்தோம், நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம், சொந்த வீடு இல்லை அது இல்லை இதுன்னு சொல்லி புலம்புவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் நம்மளால சொல்ல முடியாது. என்ன சொல்லுவோம், நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்துருங்க, ஆண்டவர் சொல்கிறத கேளுங்க சொல்லும்போது அதை அவங்க சரி செவி சாய்க்கிறது. நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன், ஆவிக்குரிய சபைக்கு தான் போகிறேன், நான் சுவிசேஷம் சொல்கிறேன், நான் மினிஸ்ட்ரி பண்ணுறேன், அவனாலும் எனக்கு என்ன செய்வேன், இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க தேவனுடைய சமூகத்தில் இருந்து தன்னைத்தானே மாற்றுவதற்கு அவங்க தான் தன்னை உட்படுத்திக் கொள்ளணும். ஒரு மனுஷனுக்கு நம்ம எவ்வளோதான் புத்தி சொன்னாலும் அவனாக என்ன செய்ய முடியும், செய்யணும், உட்காந்து என்ன செய்யணும், காரியங்களை வந்து என்ன செய்யணும், யோசித்து தேவனுக்கு அவனுக்கு சமரசமாக்கக்கூடிய பாதையில் அவன் கடந்து போகணும். வந்து சொல்லுவாங்க, மரம் ஏறுறவனுக்கு வந்து ஒரு தூரம் அளவுக்கு தான் என்ன செய்வாங்க, கையை பிடிச்சி காலை பிடிச்சி நீ ஏறுடான்னு சொல்லி கற்றுக் கொடுப்பான். அதுக்கு மேலே ஏறுறது அவனுடைய கடமை சொல்லுவான். அப்போ ஏறுகிறவனுக்கு கற்றுக் கொடுக்கும் போதே ஒரு லெவலுக்கு தான் கற்றுக் கொடுக்கும், கடைசி வரைக்கும் நீ ஏறுறதுக்கு அவனை செய்ய முடியாது, கற்றுக் கொடுக்க முடியாது. இப்போ வந்து எப்படி எல்லாமே ஏறிடுறாங்க. பட் ஆனால் ஆரம்ப காலங்கள் சொல்லுவாங்க, ஏறுறவனுக்கு ஏறுகிற தூரம் வரைக்கும் தான், எட்டுகிற தூரம் வரைக்கும் தான் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே நீ தாண்டா ஏறணும்னு சொல்லி அது ஒரு பழமொழியாக இருக்கும். அப்போ எல்லா விஷயத்திலும் தேவனை சார்ந்து இருக்கும்போது தேவனை சார்ந்து நம்ம எப்படி நிதானிச்சு நம்ம புதுப்பித்து கொள்ள வேண்டும், இல்லை எப்படி நம்ம நிதானிச்சு இந்த பாவத்தில் நம்ம என்ன செய்யணும், விடுதலை பண்ணணும், எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக அந்த உலகத்தில் நான் வாழணும் அப்படிங்கிற விஷயத்தில் எங்கே கற்றுக்கொள்ள முடியும், எங்கே கூட்டங்களுக்கெல்லாம் போய் நம்ம கற்றுக்கொள்ளவே முடியவே முடியாது. ஸோ பேசுவார் கர்த்தர், ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுவார். என்ன சொல்கிறேன், நானே அமர்ந்தது தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், படுக்கையில் இருந்து என்ன செஞ்சு ஆண்டவர் வந்து நான் தியானித்தேன், இப்படி ஏதாவது கர்த்தர் வந்து பேசுவார். ஆனால் பேசும்போது நம்ம வந்து தனி ஜபங்கள் நம்ம நம்மளுடைய பாவங்களை வந்து எண்ணிக்கையிட்டு அதை அறிக்கையிட முடியும். ஏன்னா நம்ம ஒரு மனுஷனுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்ல முடியாது, கர்த்தர் வந்து சொல்லவும் கூடாது. ஏன்னா அப்படி சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அது என்னது ஆர்சியிலுடைய பாவ அறிக்கை மாதிரி மாறிடும். இந்த புதிய எருசலேமில் இப்போ சொன்னாங்க, புதிய எருசலேம் சபையில் வந்து பாஸ்டர்கிட்ட பாவ அறிக்கை பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மனுஷன்கிட்ட வந்து பாவ அறிக்கை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வளர்ந்த பரிசுத்தவன் தன்னுடைய பாவங்களை வந்து எல்லார்ட்டையும் சாட்சி சொல்லும்போது, இந்த நான் பாவம் பண்ணினேன், நீ வந்து நான் இப்படிலாம் பண்ணிட்டு வந்தேன், பாவிதான் நான் அவங்கள மாதிரி எல்லா பாவம் பண்ணினேன்னா அறிக்கணும், இப்படிப்பட்ட பாவம் பண்ணின்னு சொல்லி அது ஒரு ஞானமாக நம்ம வந்து நடந்து கொள்ளணும். அது அவங்க மற்றவங்களுக்கு அது பலவீனமாக மாறிப்பார், இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் செய்யணும். இதுலேயும் நம்ம வந்து கவனமாக இருக்கு. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது அவரோடு தனியாக இருக்கும்போது உடனே என்ன செய்ய மாட்டார் கர்த்தர் வந்து சொல்லிட்டாரு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது, அது ஜபம் கிடையாது. மணிக்கணக்காக இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவன்கிட்ட இருந்து என்னென்ன பாவங்களை உப்புரவாகி இதுலேருந்து சொல்லும்போது கர்த்தர் வந்து விடுபடுவதற்கு என்ன செய்வார், கர்த்தர் வந்து பலனை கட்டளையிட தேவன் தூக்கி விடுவதற்கு என்ன செய்வார், அவர் வந்து உண்மையுள்ளவராக இருக்கிறார், கரிசனம் உள்ளவராக இருப்பார். சரி நான் இப்படிலாம் இருக்கிறாண்டவர் இதுலேருந்து என்னால் விடுபட முடியல தேவனுடைய சமூகத்தில் இருந்தால் தான் அவர் தூக்கி விடுகிறதுக்கு என்ன செய்வார், அது வந்து கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். அதையும் நம்ம சிறு மனசில் வச்சுக்கிறோம். அப்போ இந்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய நற்பண்புகள், தனி மனித தேவனோடு போராடும் போது என்ன செய்ய பவுல் சொல்வார், உங்களுக்காக ஜெபங்களிலே போராடுகிறேன், மற்றவருக்காக ஜெபம் மன்றாட்டு ஜெபம் சொல்லி சார். ஆனால் நம்ம பண்ணணும், ஆனால் நமக்கு நாம ஜெபத்தில் என்ன செய்யணும், போராடணும். எப்படி போராடணும்னா ஆண்டவரே எனக்கு இந்த பாவத்தில் என்ன செய்யல, விடுபட முடியல, அதுக்கு என்ன பண்ணுவேன் சொல்லி சொல்லும்போது அது சும்மா கேட்டுக்கிட்டு இருக்க தேவன் கிடையாது. அதுக்குரிய சோர்ஸ் இல்லாட்டி அதுக்குரிய பாதைகளை சார் நமக்கு வந்து வகுத்து கொடுப்பாரு, அது வந்து தூக்கி எடுக்கிறதுக்கு கிருபைப்படுறாங்க. அப்போ இந்த பாவத்தில் நம்ம இல்லை ஆண்டோட போகிறோம், இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி மீட்கப்பட்டேன்னு சொல்லி நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்மளோட சுயபலத்தால் வந்து மீட்டு கொண்டிருக்க மாட்டோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா பாடல் வந்து பார்த்து சின்ன வயசுலேருந்தே கேட்டு வந்து பிறகு நான் கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த பாட்டுகள் என்ன செய்யணும், ரொம்ப வந்து என்ன செய்வேன், ஜெபம் பண்ண விடாமல் ரொம்பலாம் தடை பண்ணும். அப்போ நான் என்ன கிறிஸ்தவ பாட்டு என்ன செய்வேன், அந்த ராகத்தில் கூட படிச்செல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அதில் என்னால் விடுபடவே முடியல. ஆனால் ஆண்டவர்கிட்ட போராட இன்றைக்கி வந்து எனக்கு அது வந்து பெருசாகவே தெரியலை. இப்போ நம்ம பஸ்ஸில் எல்லாம் போகிறோம், கேட்குறோம், கொள்கிறோம், அது என்னுடைய இருதயத்தோட சிந்தையை கரைப்படுத்த முடியலை. இதுதான் ஆண்டவர் வந்து அப்படி சக்குன்னு செய்ய தூக்கி கொண்டு வந்து வெளியில் கொண்டு வர என்னால் முடியல. ஆண்டவரே
இதில் நான் எப்படி வெளியே வர்றது? இது நான் போராடி இருக்கிறேன், போராடி 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 என்னால் ஒன்றும் பண்ண முடியல, மட்டும் தான் பண்ணியிருக்கிறேன். எந்த காலத்தில் நான் வந்து இது வந்து எனக்கு வந்து என்னுடைய சிந்தையையோ என்னுடைய எண்ணங்களையோ கரப்ஷன் ஆக்கலை அப்படிங்கிற அந்த அந்த நாளை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல. இதுதான் கர்த்தர் வந்து என்ன செய்கிறாரு, அதுலேருந்து நம்ம என்ன செய்ய அப்படியே தூக்கி விடுகிற தேவன். இது நம்ம போய் சொல்லாதனாலும் செய்யாதனாலும் சிம்சன் மாதிரி என்ன செய்கிறாங்க, நரகத்துக்கு நேரம் வந்து நிறைய ஊழியக்காரங்களை பற்றி நம்ம கேள்விப்படுறோம், விசுவாசிகளை பற்றி கேள்விப்படுறோம். நல்லா தான் இருந்தேன் இப்படிலாம் போயிட்டேன்னு சொல்லி கேள்விப்படுறோம். அப்போ எதுக்காக அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் நம்ம செய்யணும், போராடலை. நிருபங்களில் வந்து பவுல் இது ரத்தம் சிந்தத்தக்கதாய் இன்னும் போராடவில்லையே அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், இந்த சாட்சி பார்க்குறது, நம்ம ரத்த சாட்சி மறிக்கிறோம், அதுவும் அதை வந்து இன்க்ளூடிங். ஆனால் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது சொன்னால் ரத்தம் சிந்தத்தக்கதாய் போராடும் போது நம்ம எஃபர்ட் ஃபுல் எஃபர்ட் நம்ம என்னால் முடியலை ஆண்டவரே, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் போகும்போது அந்த பாவத்தை நம்ம தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கால சத்தத்தை வந்து கர்த்தர் வந்து எக்கால பண்டிகை உண்டு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி பண்ணி வாசிங்களா உண்டு பண்ணிட்டு அந்த யூபிலி வருஷத்தை குறித்து நம்ம வந்து படித்தோம். அப்போ அந்த எக்கால சத்தத்தை வந்து யூபிலி நாண்டும் போது அதை அதோட தான் வந்து கர்த்தர் லிங்க் பண்ணுறாரு. எக்கால பண்டிகை 7வது மாதத்தில் எதுக்காக பண்ணுறாரு அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது அந்த வருகை குறித்து ஆண்டவர் வந்து எக்கால சத்தத்தோடு தான் நினச்சிவார் வருவார். அதனால பார்த்தீங்கன்னா இந்த எக்கால பண்டிகை கொண்டாட சொல்லி அதுக்கு பிறகு இந்த யூபிலி வருஷத்தை குறித்து கர்த்தர் வந்து விரிவாக வந்து சொல்லியிருப்பார். அப்போ அந்த எக்காலம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலே எதுக்கு கூடும்போது எக்காலம் அறிவிக்கும் போது எக்காலம் போது அம்மா என்ன செய்ய சொல்லலாம் இல்லையா? அப்போ நான் சில என் ஜனத்தை கூட்டுங்கள் அவர் வரும்போது சில எக்கால சத்தம் இருக்கும்போது எல்லாரையும் கூட்டுவாங்க. அதுக்கு ஒரு கர்த்தர் வந்து அங்கே ஒரு தொடர்பு ஏற்படுத்துறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் தங்கத்தில் வெண்கலத்துலலாம் ஒரு பாட்டில் வந்து ஒவ்வொரு காரியங்கள் உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொன் வெள்ளியெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த பூரிகைக்கு வெக்காலத்துக்கு மட்டும் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா வெள்ளியில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ வெள்ளினால என்னது, மீட்பு. இப்போ வெளியில் எதுக்கு பண்ண சொல்கிறாரு, மீட்பின் அடையாளம். எக்காலம் எதுக்கு போது சொல்கிறாரு, அவர் வரும்போது சில மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகிரங்க லாஸ்ட் நியாய தீர்ப்பு நாளில் என்ன செய்வாங்க, லாஸ்ட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, எல்லாரையும் என்ன செய்ய அது எல்லாம் செய்யும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும். அப்போ வந்து எக்காலம் ஊதப்படலைன்னு இங்கே சொல்லப்படலை. பட் ஆனால் நமக்கு ரகசிய வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க. அப்போ எக்காலம் வெள்ளி எல்லாமே வந்து ஒவ்வொரு காரியங்கள் வந்து சொல்லும்போது என்ன செய்கிறார் கர்த்தர் வந்து அதை வந்து தொடர்புபடுத்தி மக்களிடையே கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறாரு. அது என்னன்னு புரியாமல் என்ன செய்கிறோம், நம்ம வந்து கடந்து போய் வாசிச்சுட்டு பேரளவுக்கு வாசிட்டு நம்ம வந்து போகிறவங்கள நாம இருக்கோம். ரைட்டா? ஏசாயா 61 வந்து 1-2 வாசி. 61 தான். 65 1-2. என்னை குறித்து விசாரித்து கேளாதிருக்கிறவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன். இது வந்து எப்படின்னா அந்த யூபிலி வருஷம், அந்த 70 வருஷம் பூமி மட்டும் ஓய்ந்திருக்கும். அப்புறம் இவங்க எங்கே போனாங்க, சிறை இருப்புக்கு போனாங்க. இதையும் நம்ம தொடர்புபடுத்தி கர்த்தர் வந்து இந்த காரியங்கள் வந்து ஏசாயா வந்து தீர்க்கதரிசனம். அதே நேரத்தில் நாமும் என்ன செய்யறோம், திரும்ப வாசிங்க. என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன். ஆமா, என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்கள் புறஜாதி. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா அடிமைக்கு ஒரு விடுதலை வருஷம், அது யூபிலி வருஷம் வருதா, அது ரெண்டு கருத்து தொடர்புபடுத்துறாரு. என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். ஆமா, தேடாதவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது யாரு, இஸ்ரவேல் என்ன செஞ்சாங்க, தேடலை.
ஆனாலும் கர்த்தர் அந்த யூபிலி வருஷத்தில் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் அவன் இது பண்ணி காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. அப்புறம் இஸ்ரவேலர் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பங்கு கடினமானது உண்டாக இருக்கும். இஸ்ரவேலர் வந்து என்ன செய்யலை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நம்ம நினைக்கிறோம். இந்த வசனத்தை என்ன செய்கிறாங்க, ஒரு கூட்டம் யூதர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக தான் இருக்கிறாங்க சொல்கிறோம். அடுத்து, என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்க இருக்கிறேன் என்றேன். ஆமாம், விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி நான் இதோ இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இயேசு கிறிஸ்து அப்படின்னு கேள்விப்படாத ஜாதிகள் அல்லது உலகத்தில் இருக்க மூளை முடுக்கல் என்ன செய்யணும் ஆண்டவருக்கு அவசியம் திரும்ப. என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு சுவிசேஷம் வந்து என்ன செய்யணும், பிரசங்கிக்கக்கூடிய காலங்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்லி ஏசாயாவில் சில தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. லூக்காவில் 4வது அதிகாரம் 18-19 வசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. அனுக்கிரக வருஷம் அந்த யூபிலி வருஷம். அந்த இதில் வந்து திரும்ப வாசிங்க. அந்த இதில் வந்து வாசிங்க, சிறைப்பட்டவங்கள வருதா, திரும்ப வாசிங்க. கர்த்தருடைய அது மட்டும் வாசிங்க, திரும்ப வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை. கர்த்தருடைய ஆவியானவர் அது தீர்க்கதரிசி ஆவியானவர் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். சரி, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் தரித்திரருக்கு சுவிசேஷம். ஆமா, தரித்திரருக்கு சுவிசேஷம் அப்படிங்கும்போது யார் தரித்திரர், ஆவிக்குரிய தரித்திரர் ஒன்று, அதாவது எல்லாமே தெரிஞ்சு சதிசெயர் பரிசெயெல்லாம் வந்து எல்லாமே தெரியும், அது ஒரு ஆவிக்குரிய தரித்திரர். இன்னொன்று வந்து நார்மலாகவே வந்து உலகத்தில் வந்து கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு நற்செய்தி. என்ன நற்செய்தி, 50வது வருஷம் அது உங்களுக்கு வந்து விடுதலைன்னு வருஷம், அதுக்கு பிறகு என்ன செய்யுது, எல்லாமே விளிங்கப்படுத்தி பேசினோமா அந்த காரியங்களும் உங்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி வாசிங்க. பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். ஆமா, இருதய நறுங்குண்டவர்களை இப்ப என்ன சொன்னேன், போராட கத்து அந்த அந்த பாவத்திலிருந்து மனுஷரை தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிற. இது யூபிலி வருஷம் எப்படி கஷ்டம், எப்படி வந்து லிங்க் பண்ற தொடர்புப்படுத்துறாங்க போது, அங்கே அடிமையா இருக்கும்போது என்ன செய்யாங்க, எல்லாருமே வந்து என்ன செய்யமா எல்லாம் செஞ்சுக்க மாட்டாங்க, பரவாயில்லன்னு சொல்லி இருந்துக்க மாட்டாங்க. என்ன செய்யப்பா, ஆண்டவரை தேடி தங்களை என்ன பாவ அறிக்கை, தானிய பாவ அறிக்கை சொல்கிறாரா, இசைக்கிற கத்தை பயன்படுத்துகிறா. அப்போ ஜனங்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, நொறுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த காரியம். அடுத்து, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். அது வந்துட்டாங்களா, அங்கே என்ன பண்ண 70 வருஷம் கழிச்சு கர்த்தர் வந்து கொண்டுட்டு வந்துடுறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாவத்தில் இருக்கவங்களை கர்த்தர் சிறை விடுதலை ஆக்குற தேவனாக இருக்கிறாரு. யூபிலி வருஷம் முடிஞ்சோடனே செய்யாரு, நாட்டுக்கு திரும்புகிறாங்க, பூமியானது பழையபடிக்கு விவசாயம் பண்ணப்படும் போது பார்த்தோம்னா நாம எங்கே கொண்டு போய் சேர்க்கிறாரு, பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு. அடுத்து, குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். ஆமா, அந்த குருடருக்கு பார்வை வந்து எந்த பாவத்தின் வந்து பிடியில குருடரா இருக்கிறதோ அது ஒரு பாவம், பாவத்தின் விடுதலையில பாவத்தில் சிக்குவர்களுக்கு ஒரு விடுதலை. அடுத்த வாசிங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும். ஆமா, அந்த 60வது யூபிலி வருஷத்தை வந்து பிரசித்திப்படுத்துறத தேசோட தீர்க்க தரிசன வசனம். கர்த்தர் வந்து என்ன செய்யறாரு, அந்த லூக்காவோட வந்து பாத்தீங்கன்னா வாசி அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவுடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஆமா, ஆண்டவர் தான் கரெக்டா அந்த விவசாய புஸ்தகத்தை எடுத்து அந்த வசனத்தை எடுத்து நான் தாண்டா கர்த்தர் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லி அந்த யூபிலி வருஷத்தையும் கர்த்தர் செய்றாரு, ஞாபகப்படுத்தல பிரசங்கிக்கிற தேவனா இருக்கிற. அப்ப அங்கே வந்து பெருசெயர் சதுசெயர்லாம் விவசாய புஸ்தகத்தை வாசிச்சிருப்பாங்கல்ல, வாசிக்க கூட்டாரு வருஷம் பூரா வாசிச்சிருக்காங்க. என்ன செஞ்சாங்க, வருஷம் பூரா வாசிச்சு மனப்பாடம் பண்ணாங்க. இன்னைக்கு கேட்டாலும் மனப்பாடம் பண்ண. ஆனால் அது ஆவிக்குரிய அர்த்தத்தை அவங்கள ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தின் வடிவத்தை வந்து எடுத்துக்கிடுவாங்க. பொதுவாகவே நம்ம என்ன செய்வோம், ஆவிக்குரிய அர்த்தத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வசனத்தை எடுத்து பேசுவாங்க. பேசும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பேசுவோம். அப்படியே பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. தெரியல, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கற்றுக்கணும். திரும்ப திரும்ப பேசும்போது கர்த்தர் வந்து என்ன செய்வார். இப்போ நம்ம எத்தனை வசனம் எடுத்தோம்,
இந்த வசனம் வந்து நமக்கு டக்குன்னு வந்துருமா? ஆண்டவர் வந்து தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது, ஜெபத்தில் இருக்கும்போது கர்த்தர் வந்து அந்த காரியங்களே சொல்லுவார், சும்மால வெளிப்படுத்த மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா அவன் என்ன சொல்லுவாங்கன்னா வரிசையாக ஒரு வசனத்தை எடுத்துக்கிறாங்க, அந்த டாப்பிக்லேயே வருவாங்க. அப்படிதான் பார்த்துருக்கோம், இதுதான் பார்த்துருக்கோம். தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஒரு மெசேஜை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் வந்து உதவிக்கு எல்லாரையும் அழைத்துக்கொள்ளலாம், எதை வேணாலும் நம்ம வந்து. ஆனால் வார்த்தை, தேவன் எந்த வார்த்தை கொடுக்குறாரு அந்த வார்த்தை வந்து எதோட வந்து தொடர்புபடுத்தி பேசுகிறார் தேவனாக இருக்கிறாருங்கிறத நான் செய்கிறேன். ஆண்டவர் இடைப்பட்டால் வழி அந்த காரியங்களை செய்த நடக்காது. நம்ம எத்தனை நடந்தவும் படித்தாலும் அந்த ஆண்டவர் பேசும்போது சில காரியங்கள் வந்து ஞாபகப்படுத்தும் போது நாம் பேசுகிற காரியங்கள் வந்து அந்த வசனத்துடன் தொடர்பு படுத்தும். ரெண்டாவது, இந்த வசனத்தை தொடர்புபடுத்த போகும்போது நம்ம கேட்கக்கூடிய யாருமே கேட்கல அப்படின்னாலே என்ன செய்ய அதை குறித்து கவலை கிடையாது. அப்போ கேட்கக்கூடிய ஆத்மா வந்து நொறுங்கப்படணும், உருவாக்கப்படணும். அது என்ன செய்யணும்? ஒரு தடவை யோசித்து பார்க்கும்போது ஆமாம் இந்த விஷயம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படணும். சரி, நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டீங்க வச்சுங்க. ஆனால் தவறாக பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் கேட்குறாங்களே. இப்போ ஜான் ஜெபராஜ் வந்து தவறாக பிரசங்கம் பண்ணாலும் என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. அது ஏன் அப்படின்போது பார்த்தீங்கன்னா பேசுகிறது யார்? பொய்யின் அதிபதி. அப்போ கேட்கக்கூடிய ஒரு பொய்யின் அதிபதி ஒரு தவறான பிரசங்கத்தில் ஒரு தவறு பண்ணுனா ஆண்டு சொல்வார், ஆக்கின தீர்ப்படைவது அநேகர் போதகர் ஆகாதிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ போதகத்தில் வந்து போதிக்கிற ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒன்று. அடுத்து வந்து பவுல் சொல்லியிருப்பார், ஒரு போதகம் இருக்கணும் குற்றம் சாட்டப்படாதவன், ஒரே மனைவி உடையவன், எல்லா விதத்திலும் என்ன செய்வது? குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு தகுதி வந்து வரையறுச்சிருக்காங்க. அந்த தகுதிக்கு மீறி போகும்போது அந்த பிரசங்கத்தை கேட்குற ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவனை போலவே தான் அங்கே ஒரு குரூப் ஆனிச்சு பிசாசு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். ஜான்ஜெபராஜுக்கு கூட்டம் கூடுது, 2000 பேர் வந்து ஏற்றுக்கிறாங்க. இப்போ அவன் வந்து தவறு பண்ணிட்டு அது தவறை கண்டிக்கிறவனா வெளியில் வந்துடுவேன். அவன்கிட்ட வந்து கண்டிக்க முடியாது, கண்டிச்சா அவன் கேட்கக்கூடிய நிறையா வந்து என்ன செய்வாங்க? தவறு பண்ணுகிற சப்போர்ட் பண்ணினாலே அவனுக்குள்ள ஆவி என்னது? தவறான ஒரு ஆவி. அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் விஜய், இப்போ நான் வந்து மகளிர் தினம் கொண்டாடினாங்க, அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவனை புகழ்ந்து பேசினாங்கல்ல. இத்தனை கூட்டத்தில் ஒருத்தன் கூட அவனுடைய தவறை சுட்டி காட்டுறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்னு என்னுடைய அப்போ தோணுச்சு. அப்போ திரும்ப அதுக்கு அர்த்தம் பேசினார். எப்படி இருக்கும்? தவறு பண்ணினவனை சுட்டி காட்டக்கூடிய ஆட்கள் ஜால்ரா கூட்டம் தானே இருப்பாங்க. தவறை சுட்டி காட்டினவன் விடப்படவேன் கேட்க மாட்டேன் அப்படிங்கும்போது அதை விட்டு வெளியில் தான் வருவேன். இப்போ ஒரு தவறு பண்ணுறேன், நான் சொல்கிறேன், அதை சுட்டி காட்டும் போது அவன் ஏற்றுக்கிட்டானா அவன் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், நான் சொல்கிறத வந்து கேட்பேன். நான் தவறு பண்ணிட்டு நான் பண்ணினது தவறு கிடையாது அப்படின்னு விஜய் வந்து சொன்னேன் பேசுகிறேன். என்ன சொல்கிறேன்? விவகாரத்தை குறித்து நீங்கள் ரொம்ப வந்து என்ன செஞ்சுருப்பீங்க? ஹேர்ட் டைமில் நீங்கள் வந்து மனசு வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு நான் வந்து திரிஷா கூட போனது வந்து என்ன செஞ்சுருப்பேன், நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப மனசு வந்து வேதனைப்பட்டிருப்பீங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்படிங்கும்போது அங்கே என்ன செய்கிறாங்க? விசில் அடித்து சந்தோஷப்படுறாங்க. அப்போ அங்கே என்ன நமக்கு நடக்குன்னு பார்க்கும்போது இவன் தவறு வந்து மாற்றிக்கிற தன்னுடைய காரியங்களை வந்து மாற்றாமலே இருக்கும்போது அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் அங்கே பிசாசு ஆயத்தம் பண்ணிடு. அந்த விஷயத்த வந்து தவறாக ஃபீல் பண்ணணும்னு இருக்கிறேன். அப்போ இருக்கிறவன் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து சொல்ல முடியாத போது இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறு பண்ணியிருக்காங்கன்னா அதை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணாமல் வெளியில் வர வந்து என்ன செய்யணும்? நல்லவன். ஆனால் இந்த உலகத்துக்காக வாழ்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா சப்போர்ட் பண்ணும்போது அந்த ஆவி அங்கே என்ன செய்யும்? கிரியை செய்யும். அங்கே நல்ல ஆவி வந்து இருக்க முடியாது. உண்மையாக இருக்கிற என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. என்னால் இருக்க முடியாது. அவன் வந்து இருக்க விட மாட்டேன், வெளியே அனுப்பிடுவேன். எடப்பாடி வந்து அவன் பேர் என்ன ஓபிஎஸ் வந்து செஞ்சான், விட்டுட்டா எனக்கு கூப்பிடவில்லை. ஏன் அப்படின்னா இவனால செய்ய முடியாது, அவனை சேர்த்தா அவனுக்கு செய்யணும், பங்கு கொடுக்கணும், அந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறதுனால அவன் என்ன செய்யணும்? நம்மளே ஆளணும், நம்மளே பங்கு எடுத்துக்கிறணும் அப்படின்னால என்ன செய்யணும்? அவனை வந்து ஏற்றுக்கிற மாட்டான். அப்போ தவறு பண்ணுங்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? தவறு பண்ணாதவனை சேர்த்துக்கவும் மாட்டேன். அந்த தவறு பண்ணாத அந்த இடத்துலேருந்து இருக்கவே முடியாது. அப்போ நம்ம இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? எந்த வசனத்தை பார்ப்போம்? 4:18-19 படிக்கும்போது பரிசேயரும் சதுசேயரும் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இருந்திருக்காது? உணர்வு இருந்திருக்காது. ரைட்டா?
25:9 வருஷங்க. சரி சார், இது லேவியராகும். என்னப்பா 25:9. அப்பொழுது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். ஆமாம், அந்த பாவ நிவாரண நாள் எக்கால புது பண்டிகை எதுக்கு வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த 50வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கத்த நினைச்சாரு. இந்த எக்கால பண்டிகையை வச்சு ஆண்டவர் வந்து அந்த எக்காலத்தை ஊதுகிற ஒரு பண்டிகை நினைச்சாரு. கத்தர் வந்து உண்டு பண்ணுகிறது. பண்டிகை எதுக்காக உண்டு பண்ணுறாங்கன்னா, இந்த பண்டிகை கொண்டாடும் போது அவங்களுடைய சட்டத்திட்டங்களில் வந்து மாறாமல் வருவாங்க. ஆண்டவருடைய சத்தியத்தில் அவர் சொன்ன காரியங்கள் என்ன சொல்லி மாறாமல் வருவாங்க. ரெண்டாவது வந்து சந்தோஷமாக இருக்கட்டும்ன்றக்காக இந்த பண்டிகையில் வந்து கற்றுருவாங்க. இப்போ விசாசனை பண்ணிடுறேன், அந்த பண்டிகை ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சேன், மாற்றுகிறவனாக இருக்கிறேன். 25-28 வாசிங்க. அதுலேயே அப்படி கொடுப்பதற்கான நிர்வாகம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவன் விற்றது வாங்கினவன் கையிலே யூபிலி வருஷம் மட்டும் இருந்து யூபிலி வருஷத்திலே அது விடுதலையாகும். ஆமா, இந்த இடத்துல வந்து வாசிங்க. அப்பொழுது அவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப போவான். கடன் தள்ளுபடியான காரியங்கள் வந்து அவன் கொடுக்குறாரு. விடுதலைங்கிறது நம்ம வந்து மெயினாக வச்சுக்கிறோம். உலக பிரகாரமாக கடனை கத்து வந்து தள்ளுபடி பண்ணுகிற தேவனா இருக்கிறார். 25:32 லேவியரின் காணியாட்சி ஆகிய பட்டணங்களில் உள்ள வீடுகளையோ லேவியர் எக்காலத்திலும் மீட்டுக் கொள்ளலாம். கர்த்தரை சார்ந்து கொள்ளக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன செய்யலாம், அதுல இருந்து அவங்க வந்து விடுபட்டவர்களாக இருக்காங்க. அப்போ லேவியர் வந்து இது விடுபட்டவராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாம் இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதிக்காத தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார். கடன் வாங்கினாதான் தள்ளுபடி பண்ண முடியும். அப்போ தேவனுக்கு உகந்த, அது தேவனுடைய காரியங்களை நடத்துகிற, தேவனுடைய திட்டங்களை நடத்துகிற, சபையை நடத்துகிற, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து அவங்களுக்கு சில விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறாரு. எப்படி விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்க, அந்த காரியத்திலே அவங்களை ஈடுபடுத்துகிறது இல்லை. ஏன்னா நான் 12 சீசர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து அந்த எபிரேயர்களுடைய விதவைகளுடைய விசாரிக்கிறதுல வந்து ஒரு ரிப்போர்ட் அவங்களுக்கு வருது, சரியாக விசாரிக்கலை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் 12 பேர் என்ன செய்வோம், அப்போஸ்தலர் அழைக்கப்பட்டிருக்கோம், நாங்கள் என்ன செய்ய போகிறோம், போதிக்கிறது இல்லைங்க, ஜெபிக்கிறது தான் தரித்திருப்போம் அப்படின்னு சொல்லி 7 பேர் என்ன வேலை செய்யறதுக்கு வந்து அனுமதிக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த அதில் வந்து அவங்க சிக்கிக்கொள்ளாதபடி தன்னை காத்துக்கொள்கிறாங்க. கர்த்தர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அப்படிப்பட்ட வேலையில் நீ கடனை வாங்க வேண்டாம்னா, நீ கடன் தள்ளுபடி செய்ய வேண்டாம் அப்படின்னு யாருக்கு கொடுக்குறாரு, தேவனுடைய திட்டங்களை செய்கிற பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா, அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள சிக்கிக்கொள்ளாத அளவுக்கு கர்த்தர் பாதுகாக்கிற தேவனா வந்து இருக்கிறார். 25:32 வாசிங்களா, 25:33 இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே லேவியருடைய பட்டணங்களில் உள்ள வீடுகள் அவர்களுக்குரிய காணியாட்சியானபடியால் லேவியரிடத்தில் அவருடைய காணியாட்சி பட்டணத்தில் உள்ள வீட்டை ஒருவன் வாங்கினால் விற்கப்பட்ட அந்த வீடு யூபிலி வருஷத்தில் விடுதலையாம். ஆமா, தப்பித்தவரை அவனுக்குரிய காரியம் வந்து கடலில் சிக்கியிருந்தாலும் அவன் அந்த கர்த்தருக்குள்ளே இருக்கிற, கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளே இருக்கிற, கர்த்தரை போதிக்கிற சபை போதகராக இருக்கிறவங்க அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தாலும் மீட்டெடுக்கிற தேவன். அன்னைக்கு வந்து அப்படி என்ன சொல்கிறேன்னா, மேனுவல்னு சொல்லுவாங்கல்ல, நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடியாத பட்சத்துக்கு என்ன செய்யறேன், அவன் வந்து கடனை வாங்கிட்டாலும் 50வது வருஷம் செஞ்சிடலாம், அவனுக்கு அதை வந்து திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொடுக்குறாரு. ஆனால் இன்னைக்கு உள்ள காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, இப்போ ஏஜி ஸ்தாபனத்தோட ஃபோக்கஸ் என்னதுன்னா, அவங்க வந்து என்ன செய்யக்கூடாது, சொந்தமாக எதுவுமே வச்சுக்கூடாது, எல்லாமே வந்து ஸ்தாபனத்துக்கு. அப்படிங்கும்போது இந்த இதில் என்ன செய்ய அவங்க வந்து சிக்கிக்கொள்ளவே முடியாது. இல்லை நான் இண்டிபெண்டாக வைக்கிறேன், இந்த சொத்தை நான் வந்து தனியாக வச்சுருக்கேன், அந்த சபையை வச்சுருக்கேன், இப்போ ஏதோ ஒரு சபையை வந்து விற்றுட்டு சண்டை போட்டுக்கிட்டோன்னா அவங்களே இந்த ஏசியில் வந்து இந்த சண்டை வந்துச்சு, எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது அந்த சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் மீட்டெடுக்கிற தேவன். இப்படி சிக்க வச்சிருக்காரு, அவன் கர்த்தருக்குள்ள இல்லை, அவன் லேவியரே கிடையாது.
கர்த்தருடைய பிள்ளையே கிடையாது. இப்போ நார்மலாக ஒரு தனிப்பட்டவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட விஷயத்தில் சப்போஸ் ஒரு கஷ்டத்துக்கு நஷ்டத்தில் அந்த சட்டத்திட்டத்தை நான் மீறிட்டேன்னு திரும்ப ஆண்டவருடைய கரத்தில் வரும்போது சார் அதை என்ன மீட்டெடுக்கிற தேவனாக வந்து இருக்கிறார். 25:34 வாசிங்க. அவர்கள் பட்டணங்களை சூழ்ந்து வெளியிலும் விற்கப்படலாகாது, அது அவர்களுக்கு நித்திய காணியாட்சியாக இருக்கும். ஆமாம். இப்போ வந்து லேவியருக்குன்னு சில என்ன சொல்றாங்க 12 கோத்திரத்துக்கு வந்து பங்கு வந்து பிரிக்கும்போது ஆண்டவர் வந்து அவங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா அந்த பங்கை இது பண்ணி மீதி இருக்கிற இப்போ நிலங்கள் இப்போ புறம்போக்கு நிலம்னு சொல்லி சொல்கிறோம். என்ன சொல்கிறான்? புறம்போக்கு நிலத்தை யார் ஆக்குபை பண்ணிக்கிட்டா? கவர்மெண்ட் ஆக்குபை பண்ணிடுச்சு. இப்போ பிசாசு எடுத்துட்டேன், நமக்குரியதை அதை வாங்கிட்டேன். அப்படித்தானே? புறம்போக்கு கூட லேவியா இருக்குன்னா ஆண்டவரை சார்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா புறம்போக்கு நிலம். இப்போ அவன் சொந்தத்தில் வாங்கிட்டேன், புறம்போக்கையும் வாங்கிக்கிறேன், சிலர் வந்து போட்டுக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அது பஞ்சமி நிலம், அது நத்த நிலம், இது வந்து புறம்போக்கு நிலம், இது வந்து கவர்மெண்ட்டுக்கு உரியது, இது வந்து எங்கே வந்து புறம்போக்குலாம் அங்கேயும் என்ன செஞ்சுக்கிறேன், கவர்மெண்ட் வந்து கட்டிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சட்டத்திட்டம் என்னது? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உரியது. ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட ஆண்டவருடைய திட்டத்தை செய்கிற, ஆண்டவருக்காக போதிக்கிற, ஆண்டவருக்காக சபை கட்டுகிற, இப்படி எத்தனையோ ஊழியர்கள் இருக்குல்ல, 5 விதமான ஊழியர்கள் இருக்கு. இதில் அப்போஸ்தல ஊழியத்தை கூட வச்சுக்கலாம். இப்போ சபை கட்டுறதுக்கு நம்ம சில விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, கூடாது. புறம்போக்கு நிலத்தில் நம்ம என்ன செய்யலாம்? சபை கட்டி கொள்ளலாம்ல. ஆமாம், கட்டணும். என்ன செஞ்சேன்? பிசாசு அதே ரவுண்ட் அப் பண்ணிட்டேன். இன்றைக்கி சபையை நடத்துகிற இடத்துல கூட என்ன செய்யலாம், அடித்து வந்து நொறுக்குறாங்க. அப்படி தானே? இப்போ நீங்கள் ரோட்டில் அந்த வீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு இந்து கோயிலை கட்டிக்கிறாங்கல்ல, அதில் நடவடிக்கை எடுக்கிறதில்ல. பிசாசு அப்படியே மாற்றிடுச்சு. அப்போ இந்து கோயிலை கட்டிக்கிறலாம், கிறிஸ்தவ கோயிலை கட்டக்கூடாதுன்னு போது பிசாசு செய்கிறேன், மாற்றிட்டேன். ஆண்டவர் சட்டத்தை மாற்றுறேன், ஆண்டவர் போட்ட சட்டத்தை அவை மாற்றிக்கிட்டேன். இப்போ நமக்கு வந்து இந்த ஜெயலலிதா வந்து 22 சென்ட் வேணும், அதில் தான் சபை கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்தம்மா ஒரு சட்டம் போட்டுருக்கு. அப்போ அந்த மாதிரி நியாய தீர்ப்பு நாளில் என்ன பனிஷ்மெண்ட் வாங்கணும் சொல்லக்கூடாது. பட் ஆனால் அதுக்கு பனிஷ்மெண்ட் நிச்சயம் உண்டு. இந்த கல்லில் மேல் மோதுகிறவன் சிதறடிக்கப்படுவான். அப்போ நம்ம ஏன் இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறோம்? ஒரு சபை கட்டுறதுக்கு, ஒரு NOC வாங்குறதுக்கு, ஒரு கவர்மெண்ட்டை நோக்கி பார்க்குற மாதிரி இருக்குது. அன்னைக்குள்ள உலகத்தில் ஆண்டவர் ஆளுகை அந்த ஜனங்களை பிரித்து எடுத்து சட்டத்திட்டங்கள் எடுக்கும்போது என்ன செய்கிறாரு? நல்லதாக நீ எடுத்துக்கிறேன். அவங்க எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்ய நல்லது நல்ல எல்லாமே வந்து ஒரு எல்லை கூட அவங்க போய் போகிறாங்க, சீட்டு போட்டு என்ன சில கர்த்தர் வந்து குழுக்க சொல்கிறாரு. 12 கோத்திரத்தில் வந்து சீட்டு விழுகுது. அவங்க 12 கோத்திரத்துக்கும் அந்த சந்ததிக்கு நீ ஆளுகை செய்துக்கும். ஆனால் லேவியர்கள் செய்தி போனது போக மிச்சம் இருக்குது. இப்போ என்ன மிச்சம் இருக்குது? இப்போ நம்ம வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, 10 ஏக்கர் சுற்றி இருக்குது ரைட்டா. மீது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு அந்த பாதை இருக்குதா, இங்கிட்ட ஒரு பாதை போகுதா, அது அங்கிட்ட உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருந்து நமக்கு வந்து இவனோட கேட்டிலேருந்து இப்போ இந்த ஓடை வாங்கி ஓடை அதுலேருந்து அந்த பக்கம் வந்து ஜெயமணி தோப்பு ஓடை இருக்குல்ல, இதில் வந்து நம்ம வந்து ஷெட்டு போட்டுக்கலாம். இப்போ உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்குபை பண்ணிட்டாங்க. அந்த ஓரத்தில் வந்து இப்போ ரோட்டு ஓரத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, கடை வைக்கிறாங்க, குடிசை போடுறாங்க, ஆக்குபை பண்ணுறாங்க. என்ன செய்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கவர்மெண்ட் என்ன செய்யுது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இடித்து வந்து தள்ளுறாங்க. இது வந்து சாதாரண மக்கள் வந்து அவங்க என்ன சொல்லி விலைக்கு வாங்கி தான் என்ன செய்ய முடியும், அவங்க வந்து கட்டுறது அவங்களுக்குரியது என்னென்னா அவங்க விலைக்கு வாங்கி தான் செய்ய முடியும். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க என்ன செய்யலாம், இது புறம்போக்கு நிலத்தில் செய்யலாம், கட்டலாம். ஆனால் இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சட்ட திட்டத்தின்படி அந்த சபை வந்து கட்டப்படுறது எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு வந்து இடித்தாங்க, விலைக்கு வாங்கிய. சென்னையில் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, அந்த மறந்து போச்சு. இது சர்வசாதாரணமாக நடக்குது. ஆனால் ஆண்டவர் வச்சிருக்காரு புறம்போக்கு நிலத்தில். அப்போ எவ்வளவு வந்து கர்த்தருக்கு வந்து கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு வந்து பிசாசு வந்து ஒரு நெருக்கத்தை கொடுக்குறாங்க. ஆனால் நெருக்கத்தின் மத்தியிலையும் கர்த்தர் சாரி ராயனுக்குரிய ராயனுக்கும் தேவனுக்குரிய தேவனுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். அன்னைக்குரிய சட்டத்தை நம்ம புறம்போக்கு நிலத்தில் கட்டிக்கலாம், ஆலயத்தை கட்டிக்கலாம். இன்றைக்கி நமக்கு புறம்போக்கு ஒரு கலரை கூட கிடையாது, நமக்கு கிறிஸ்தவருக்கு கலரை கிடையாது. அப்போ ஆண்டவர் வந்து தேவியருக்கு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க புறம்போக்கு நிலத்தை ஆளுகை செய்யக்கூடிய சட்டத்திட்டத்தை என்ன செய்கிறாரு, கர்த்தர் வந்து கொடுத்துருக்குறாரு. ஆனால் பிசாசு எல்லாத்தையும் மாற்றி போட்டுருச்சு. 25:39-40 வாசி. உன் சகோதரன் தரித்திரனாகி உனக்கு விலைப்பட்டு போனால்
அவனை அடிமையைப் போல ஊழியம் செய்ய நெருக்க வேண்டாம். அவன் கூலிக்காரனைப் போலவும் தங்க வந்தவனைப் போலவும் உன்னோடே இருந்து யூபிலி வருஷம் மட்டும் உன்னிடத்தில் சேவிக்க கடவன். ஆமா, இங்கே சகோதரன் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, சகோதரன் பாத்தீங்கன்னா அவனுக்கும் சொந்தக்காரன் தான், 12 கோத்திரத்துல ஒருத்தன். அவனை நீ அடிமைப்படுத்தாத, அவனை என்ன செய்ய, அவனுக்கு தள்ளுபடி பண்ண, அவனுக்கு ஒரு விடுதலையை கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நாம கர்த்தருடைய பிள்ளை ஒரு புறஜாதி வந்து ஆண்டவரை ஏத்துக்கிறோம், ஏத்துக்கிறாமலே நம்மகிட்ட வந்துட்டாங்கன்னு வச்சுக்காங்க, வந்துட்டாங்க. இப்ப நாம வந்து சரி புத்தகைக்கு கொடுத்தோம், அவங்க எல்லாம் தள்ளிட்டு போனாங்க. ஏன் நீங்க எல்லாம் கேட்க வேண்டாம்னு சொல்லி சொன்னீங்க, விட்டுருங்கடா அப்படின்னு. எதுக்கு எதுக்குன்னா அது அவங்களுக்கும் கர்த்தர் வந்து ஆயத்தப்படுத்தியிருக்காரு, அவங்க கொண்டு போறது. இந்த வருஷம் எந்த வருஷம் 25, 39, 40 வாசிங்களா? வாசிங்க. உன் சகோதரன் தரித்திரனாகி உனக்கு விலைப்பட்டு போனால் அவனை அடிமை போல ஊழியம் செய்ய நெருக்க வேண்டாம். அவன் கூலிக்காரனைப் போலவும் தங்க வந்தவனைப் போலவும் உன்னோட இருந்து யூபிலி வருஷம் மட்டும் உன்னிடத்தில் சேவிக்க கடவன். ஆமா, இப்போ நம்ம 50 வருஷம் கொண்டாட போகலாம். நம்ம கர்த்தர் வந்து நமக்கு புதிய ஏற்பாட்டு விஷயம் நம்ம கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆத்துமை வீசக்கூடாது, காயப்படாது, அது நஷ்டத்தோட போயிடும். சரியா? அப்படி செய்யறது எதுவும் வச்சுங்க, தெரியாம தான் செய்ய, சத்தியம் தெரிஞ்சா செய்ய மாட்டாங்க. சத்தியம் தெரிஞ்சவங்க சார், சத்தியம் தெரிஞ்சிருக்கேன் சபைக்கு வந்திருக்கேன் அவனே செய்யறாம அந்த சத்தியம் அவனுக்கு தெரியலன்னு அர்த்தம். கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க, இந்த காரியத்தை வந்து இவங்க செய்யலை, இவங்க இப்படி செய்திருக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த சத்தியம் என்ன செய்ய அவங்களுக்கு வந்து தெரியல. இப்போ டோட்டலாக என்ன தெரியல, சத்தியம் தெரியல. சத்தியம் தெரியாதவங்க நமக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்திட்டு போனோம், நம்ம என்ன செய்யல, காயப்படுத்தலை. அப்போ ஆண்டவர் வரும்போது நமக்கு என்ன சொல்வாரு, காயப்படுத்தாதனால நமக்கு என்ன செய்வார், நமக்கு வந்து பனிஷ்மெண்ட். காயப்படுத்தி இருந்தால் இந்த அம்மா கிறிஸ்டின்னு சர்ச்சு கட்ட சொல்லிச்சு, ஹாஸ்டல் சொல்லிச்சு, அங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆண்டவருக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. எல்லாத்தையும் எடுத்துப்போம், எதுவுமே கேட்கணும்னுட்டோம், போக்கு சொல்ல இடம் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 25:54 வாசிங்க. இப்படி இவன் மீட்டுக் கொள்ளப்படாதிருந்தால் இவனும் இவனோட கூட இவன் பிள்ளைகளும் யூபிலி வருஷத்தில் விடுதலை ஆவார். நீ வந்து தப்பு பண்ணி அவங்கள வந்து அடிமைப்படுத்தியிருந்தா கர்த்தர் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவார், அவங்கள விடுதலை ஆக்குகிற தேவன். பாவத்தை எப்படி நான் தூக்கி எடுத்தாரோ அதே மாதிரி அவர்களையும் விடுதலை ஆக்கிறதுக்கு அவரே போரிடுகிற தேவன். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் எனக்கு அநேகம், அவங்களுக்கு விரோதமா இருக்காதீங்க அப்படிங்கும்போது நாம ஒடுக்கும் போது அந்த ஒடுக்கத்தின் இருக்கிற பிள்ளைங்களை அவரே என்ன செய்யறாரு, தூக்கி எடுக்கிற தேவன். ஆமா, தூத்துக்குடியில வந்து அந்த அம்மாவை வந்து ஒரு அளவுக்கு தான் கஷ்டப்படுத்தினாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் சின்ன தேவ சுத்தம், நான் அங்கே தான் ஆண்டவரை இருக்கணும்னு வந்து ஆரம்பத்துலேருந்து அப்படி இருந்தேன். ஆனால் அவங்களுடைய அந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து என்ன செய்யறாரு, தூக்கி எடுத்து வாடி படிக்கணும். அது எனக்கு புரியாத புதிராக இருந்துச்சு. அங்கே தான் உருவாக்கப்பட்டேன், அங்கே தான் தேவ சித்தம்னு சொல்லி சொன்னேன். பட் கர்த்தர் வந்து என்ன செஞ்சாரு, இங்கே கொண்டு வந்தார். அப்போ நம்ம அங்கே வந்து நான் நல்ல நிலைமைக்கு இருக்கிறேன், இங்கே என்ன செய்கிறேன், டோட்டலாக வந்து ஒரு தாழ்மையான ஒரு உலக பிரகாரம். அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம வந்து தேவ சித்தத்தை வந்து செஞ்சோமா செய்யலையா, எல்லாருமே டோட்டலாக தேவ சித்தமும் செய்ய முடியாது. அப்படிங்கிற காரியத்தில் இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அங்கே நெருக்கப்படும் போது ஆத்மா காயப்பட்டு போகும், இல்லை இவ்வளோதான் அவங்களா என்னால் ஓட முடியும் என்னால். ஆனால் கர்த்தர் அதிலேருந்து தூக்கி எடுத்து எனக்கு இன்னொரு திட்டத்தை வச்சுருந்துருக்குறாரு, எனக்கு தெரியலை, நான் இதுலேருந்து அப்படியே ஓடிடுவேன் நான் நினைக்கிறேன். கர்த்தர் செய்ய அப்படி என்ன செய்ய தூக்கி எடுத்து கொண்டு வந்து இங்கே என்ன செய்கிறாரு, அவருடைய பாதையில் நடத்துகிறது. இப்போ நம்மளுக்கே தெரியாது, ஒருத்தனை கஷ்டப்படுத்துறோம்னா அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பட் ஆனால் அந்த நொறுக்கப்பட்ட ஆத்மாவை தூக்கி எடுக்கிற தேவன் அவர்களை மேன்மைப்படுத்துகிற 25:54 வச்சிட்டிங்களா? வாங்க 15:1-2 வருஷம். உபாகம் 1-2, உபாகம் 15:1-2. ஏழாம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. விடுதலையின் விபரமாவது, பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறர் கையிலாகிலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன். உபாகமத்தை சொல்றார்,
லேவியராம் சொன்னார். திரும்ப வந்து புது ஜெனரேஷனுக்கு என்ன செய்வார் கர்த்தர் சார் மோசே வந்து என்ன செய்வார் திரும்ப அந்த காரியத்தை வந்து எடுத்து சொல்லுவார் புது ஜென்ரேஷனுக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் இயேசு கிறிஸ்து வந்து அந்த அவருடைய காலங்களில் லூக்கா 4 படிச்சோமா 18-19 படிச்சோமா புது ஆண்டவர் அந்த காரியத்தை வந்து நமக்கு இருக்கிறாரு. லூக்கா வந்து அதை ஞாபகப்படுத்துறாரு. லேவியராமத்தில் 25:9 வருஷங்க. அப்பொழுது 7ஆம் மாதம் 10ஆம் தேதி எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவர் வந்து அந்த விடுதலை வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாரு அந்த எக்காலம் ஊதுகிற தெய்வமாக இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு என்ன செய்கிறாரு நம்ம வந்து கிளியர் ஆனோட என்ன செய்கிறாரு நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எக்காலத்தை ஊதுகிற தேவன். பாவ நிவாரண நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் இருக்குது. ஆண்டவர் பலியிட்டாரு, மீட்பு வந்துட்டாரு. நாம் டெய்லி என்ன செய்கிறோம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன செய்வோம் ஒவ்வொரு காரியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தவறா இது ரைட்டா அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவோம். தப்பா ரைட்டா நமக்கு தெரியாது. சினிமா பார்க்கலாமா, பொட்டு வைக்கலாமா, அப்புறம் வேறு ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன காரியம் மஞ்சள் பூசலாமா, இதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்கும். அப்போ அந்த வளர்ந்த முதிர்ந்த விசுவாசி என்ன சொல்லுவாங்கன்னா மஞ்சளை பூசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அந்த இந்த அம்மா ரொம்ப நாளாக அந்த பெந்தே கோஸ்டில் இருக்காங்க மஞ்சள் பூசக்கூடாது, சரி மஞ்சள் பூசலான்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து அப்போ வந்து ஆரம்பத்தில் புதுசாக போனவங்களாக இருப்போம். நமக்கு வர வேலை இல்லை, நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தானே இப்போ வரணும். மஞ்சள் பூசினா நமக்கு அது ஒத்துவோமா, அதெல்லாம் முடியாது, நடக்காத காரியம். இப்படி நிறைய நம்மளே ஆர்கியூ பண்ணுவோம் இது ரைட்டா இது தப்பு அப்படின்னு. அப்போ நம்ம ஆர்கியூ பண்ணதோட நின்றுக்கிறாம தேவனுடைய சமூகத்தில் வந்து 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 நம்ம பரிசுத்தத்தை வரும்போது செய்கிறாரு அந்த பாவ நிவாரண நாளில் என்ன செய்கிறாரு எக்காலத்தை ஊதுறாரு. அப்போ டோட்டலாக நம்மளுடைய கரப்ஷன் இப்போ நமக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து டோட்டலாக வந்து இந்த பாவத்துலேருந்து தப்பிக்கப்பட்டோம். இப்போ நம்ம டெய்லி வந்து இந்த பாவம் செய்கிறோமா அப்படிங்கும்போது பாவம் செய்ய மாட்டோம். என் வசனம் என்ன இருக்குது அவருடைய வித்து அவங்களுக்கு பாவம் செய்ய. அப்போ அந்த லெவலுக்கு கர்த்தர் நம்ம வந்து மாற்றிடுறாரு. இப்போ நம்ம துணிஞ்சு பாவம் செஞ்சோன்னா என்ன ஆகும் பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம் அவருடைய பண்ணுவேன் துணிஞ்சு பாவம் பண்ண நான் ஏன் இப்போ பண்ண மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. டெய்லி பரிசுத்தத்தை வந்து நம்ம உருவாக்கப்பட்டுட்டோம். பரிசுத்தத்தை உருவாக்கப்பட்டோம்னா உள்ள இருக்கிற பிசாசுலாம் வெளியில போயிருச்சு. இப்போ நான் துணிஞ்சு ஒரு பாவத்துக்குள்ள போகும்போது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் செய்வார் என்கிட்ட வந்து பேசுவார். டோட்டலாக போயிருச்சு. அதாவது ஒரு பாவம் வந்து நான் செய்யறேன்னா அந்த பிசாசு உள்ள இருக்குன்னு அர்த்தம். இதை கர்த்தரை உணர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தை செய்ய விடாத அளவுக்கு கர்த்தர் வந்து தூக்கி எடுத்துருவேன். தூக்கி எடுத்த பிறகு அந்த பாவத்தை நான் வந்து செய்ய மாட்டேன், செய்யவும் முடியாது. பரிசுத்தமாக ஆகிட்டேன்னா என்னால் வந்து செய்ய முடியாது. நான் செய்கிறேன் அப்படின்னா அந்த பிசாசு உள்ளே இருக்குன்னு அர்த்தம். உள்ளே இருக்கிற எல்லா பிசாசும் களை பிடுங்கி வெளியில் எடுத்துறேன். ஏன்னா அந்த பரிசுத்தை சார்ந்து போகும்போது நான் பரிசுத்தமாகணும், டோட்டல் பரிசுத்தமாகணும், நான் உங்களை போல மாறணும், நான் உங்களுக்கு சாட்சியாக இருக்கணும், எந்த விதத்தில் நான் வந்து குற்றச்சாட்டை கூடாது அப்படி நான் வந்து சரண்டர் ஆக பார்த்தீங்கன்னா இந்த பிசாசு என்ன சொல்லி வெளியில் அதை கீழ்ப்படின்றார். ஒரே எதுக்கு கீழ்ப்படின்னு சொல்லி சார் எதுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சாரு? பிசாசு வந்து எதிர்த்து நிற்கிறவன். என்ன சொல்றேன் நீ சாகவே எதிர்த்து நிற்கிறது. அவனும் எதிர்த்துட்டு நான் என்ன தள்ளி விட்டாரு. பட்டானா மனுஷனுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன ஆண்டவர் நீ செத்து போன்னு சொன்னாரு. இவன் என்ன சொல்றேன் நீ சாக மாட்டேன்னு சொல்லி. அவன் என்ன செஞ்சிருக்கானா எங்க அம்மா இப்ப நீங்க இருக்கிறீங்க மோனிஸ்ட சொல்றீங்க நீ செஞ்சேன்னா நீ செத்து போடான்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஒய்ஃபு வர ஒய்ஃபு வந்து உங்கள் அம்மாவுக்கு என்ன வேலை இது நீங்கள் செஞ்சீங்கன்னா சாக மாட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ யார் பேச கேட்டிருக்கணும்? அம்மா வந்து என்னை பெற்று உருவாக்குனவங்க, ஆரோக்கியம் பண்ண வேண்டியதில்லை. அப்போ அந்த காரியத்தை அவன் செய்திருக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து ஒய்ஃபு ஐயோ எத்தனை வருஷமா நீ அவ கூட மெசேஜ் பழக்கம் நடத்த போகிறேன், இவ்வளோ நான் எதிர்த்துக்கிட்டா நம்ம செய்ய முடியாது, உலகத்தில் ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டானா என்ன ஆகும்? பாவம் வர செத்து போவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து கனியை கொடுக்குறாரு. நீங்கள் நார்மலாக உலகத்தில் உள்ள கொஞ்சம் விபச்சாரம் பண்ணாதடா, வேஷத்தனம் பண்ணாதடா, இல்லை யோசனை நீ வந்து வரதட்சணை வாங்காதடா, இல்லாட்டி அந்த புருஷப்படி நீ லஞ்சம் வாங்காதடா, நீ செத்து போவான்னு சொல்லியிருக்கலாம். அப்போ ஒய்ஃப் வந்து சொல்ல இல்லை நீ லஞ்சம் வாங்க எத்தனை பேர் செத்து போனேன் அப்படின்னு அந்த ஒய்ஃபு சொல்லியிருக்கலாம். அப்போ சரி நம்ம லஞ்சம் வாங்கினது இப்போ எத்தனை பேர் நமக்கு செத்தாங்க, ஒருத்தவங்க அப்படின்னு செத்து போன நல்லா தானே இருக்கிறாங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி அவன் வந்து லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சுட்டு என்ன ஆகுதுன்னா சந்ததி கரப்ஷன் ஆகுது. அம்மா சொன்னாங்களேன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, அவனுடைய சமூகத்துக்கு நடத்த முடியாது,
வர முடியாது. ஏன் வர முடியாது அப்படிங்கும்போது அவன் பரிசுத்தத்தின் பாதையில் கடந்து வரல, பிசாசு உள்ளே இருக்குது. அந்த டைமுக்காக வெயிட் பண்ணுது. அவன் பாவம் பண்ணுறதுக்காக அந்த பிசாசு வெயிட் பண்ணுது. மனைவி மூலமாக என்ன செய்கிறான், அந்த காயை வந்து நவுத்துறான். அவன் நவுத்தும் போது என்ன அவன் வந்து டோட்டலாக பரிசுத்தமான காரியம் அந்த பிசாசு உள்ளே இருக்காது. ஒரு தவறு நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த தவறு பண்ணுகிற ஆவி பிசாசு வந்து என்கிட்ட உள்ளே இருந்தால் தான் அந்த தவறு பண்ணணும். அப்போ அந்த தவறு பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த நான் டோட்டலாக தவறு பண்ணாத போது எல்லா ஆவிகளும் வெளியே போயிட்டா நான் பரிசுத்தமாயிட்டேன்னு அர்த்தம். எல்லா ஆவிகளும் நான் பரிசுத்தமாயிட்டேன்னு அர்த்தம். அப்போ நான் பரிசுத்தம் ஆகிட்டேன்னா நான் அந்த தவறு என்ன செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஆவி என் கூட இல்லை. இதுதான் விஷயம். என்ன சொல்றாங்க, இவன் இருந்தேன், இவன் தவறு பண்ணிட்டேன், நீ ஜாஞ்சபராச்சு தவறு பண்ணிட்டேன் அப்படின்போது அவன் பரிசுத்தத்தின் பாதையில நடக்கலை. அந்த உள்ள இருக்கிற ஆவி என்ன செய்யுது, நீ டைவர்ஸ் பண்ணிட்டு வேற பொண்ணோட வாழலாம்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறோம். இதுதான் அவங்ககிட்ட இருக்குது. இப்போ ஆவி உள்ள இருக்குது, அவனுக்கு கை கொடுக்குறேன்னா அந்த ஆவி தான் அவளுக்கு இருக்குது. இவ்வளவு தவறு பண்ணிட்டேன், நான் போய் கை கொடுப்பேன், அவனுக்கு நான் கொடுப்பேன், கொடுக்குவேன். ஆனால் ஒரு லேடி என்ன பண்றா, கூப்பிட்டு கை கொடுக்குறேன். அப்புறம் என்ன, அந்த பிசாசு இருக்குது, என்கரேஜ் பண்ணுது. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் தவறு பண்ணுறேன்னா தவறு பண்ணுகிற ஆவி என்கிட்ட இருக்குது. நான் விபச்சாரம் பண்ணுறேன்னா விபச்சாரம் பண்ணுகிற ஆவி என்கிட்ட இருக்குது. நான் விவாகரத்து பண்ணிட்டு விவாகரத்து பண்ணாமலே வேற புருஷன் கூட நான் வாழ்றேன்னா அந்த ஆவி என்கிட்ட இருக்குது. வசனம் என்ன சொல்லுது, நீ என்ன சரி விவாகரத்து பண்ண கூடாது, என்ன செய்யலாம், நீ போயிடலாம். என்ன சொல்றாங்க, ஒரு புருஷனா ஒரு மனைவியும் டீட்டெயிலாக என்ன செய்யறாங்க, எழுதி வைக்கிறாரு, பவுல் எழுதி வைக்கிறான், டீட்டெயிலாக எழுதி வைக்கிறான். ஒரு புருஷனா ஒரு மனைவி சேர்ந்து வாழலாம், அபிஷேகம் பண்ணப்பட்ட புருஷன் கூட என்ன செய்யலாம், ரசிக்கப்படாத ஒரு ஒய்ஃப் கூட என்ன செய்ய வாழலாம். அப்படி வாழும்போது ரெண்டு பேருக்கு வந்து என்ன செய்யறேன், நான் இல்லைப்பா என்னால் உங்க கூட வாழ முடியலன்னு சொல்லிட்டு பிரிந்து போகலாம். பிரிந்து போனா நீ தனியாக வாழ்ந்துக்கோ, உன்னால் அவங்க கூட வாழ முடியலைன்னா அப்படின்னா நீ பாவம் பண்ணாமல் இருந்துக்கலாம், நீ பிரிந்து வாழலாம். அப்படின்னா டைவர்ஸ் வாங்கன்னு சொல்லலை, நீ விவாகரத்து பண்ணுன்னு சொல்லலை. நீ விவாகரத்து பண்ணாமல் என்ன செய்யலாம், நீ பிரிந்து வாழலாம். ஆனால் வேறு ஒருத்தரை நீ விவாகம் பண்ணக்கூடாது, வேறு ஒரு புருஷனை நீ விவாகம் பண்ணக்கூடாது, வேறு ஒரு மனைவியை நீ செய்யக்கூடாது, விவாகம் பண்ணக்கூடாது. அப்போ நான் விவாகம் பண்ண சொல்ல கட்டளை எதுக்கு கட்டளை இடுகிறாரு, அது ஒரு கட்டளையாக கொடுத்துறாரு. எதுக்கு கட்டளை இடுகிறாரு, எதுக்கு கட்டளை இடுகிற தேவனா இருக்கிறாரு, அந்த ஆவி வெளியில போறதுக்காக தான் கட்டளை இடுகிறார். பிசாசு வந்து இருக்குது, என்ன இருக்குது, அந்த புருஷன்கிட்ட என்னால் வாழ முடியல. யார் சொல்லுவா, பிசாசு தான் சொல்லுவேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்ச ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் இருந்துருவேன், நான் ஓடி முடிச்சிருவேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும். அப்படித்தானே. இப்போ நான் பழைய காலங்கள் எடுத்துனா இந்த சினிமாக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ புருஷனே கண்கண்ட தெய்வம், புல்லானாலும் புருஷன், இந்த மாதிரி தத்துவங்களே வளர்க்கப்பட்டிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் அவங்க என்ன செய்வாங்க, வாழ்ந்து முடிச்சிருவாங்க, இல்லை சூசைடுக்கு போயிடுவாங்க, தற்கொலை பண்ணிடுவாங்க. இந்த ரிதனி அவங்க அப்பா சொல்லி டார்ச்சர் பண்ணல அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணுச்சு. அப்படி நம்ம செய்யக்கூடாது. அப்போ எதுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, நீ உன்னோட புருஷன்கிட்ட தான் வாழணுங்கிற தேவனுடைய கட்டளை. நீ செத்து பண்ணால் பரலோகத்துக்கு போயிடுவேன். அப்போ அந்த ஆவி என்ன செய்யுது, அசுத்தாவி வந்து உன்கிட்ட உள்ளே இருக்க. நீ ஆண்டவர் வந்து இங்கேயே நீ வந்து கீழ்ப்படியலை, இன்னொரு புருஷனை கூட வாழும்போது இந்த கீழ்ப்படியாத ஆவிட இன்னும் கூட கொஞ்சம் என்ன செய்யும், ஆண்டவர் ஒரு ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதை கண்டு வெளியில போய் 7 பொல்லாத ஆவிகளை உள்ளே கூட்டி கொண்டு வரும். அப்போ மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நீ தனியாக போனாலும் தேவனுக்காக நீ வைராக்கியம் வாழணும். நீ தேவனுக்காக உன்னோட வாழ முடியாட்டு சாதிக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நீ ஒரு விழிப்புணர்வை விட்டு ஒரு தொழிலதிபராகலாம், ஏதோ ஒரு விஷயத்துல இந்த உலகத்தில் நீ வந்து வாழ்ந்துட்டு போகணும். புருஷன் இருந்து தான் வாழணும் அப்படின்னு சொல்லி வேதம் வந்து கட்டாயப்படுத்தலாம். வேதம் வந்து கட்டாயப்படுத்த என்ன சொல்றாருன்னா, விவாகரத்து பண்ணக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்துறாரு. நீ புருஷன் இல்லாமல் வாழலாம்னு சொல்லி இடத்துல கட்டாயப்படுத்துறாரு. தேவனுடைய ஆலயத்தில் 84 வயசு வரைக்கும் ஒரு விதவை இருந்தால் அப்படிங்கிறத வந்து வேதத்தில் வந்து வாசிக்கிறோம். விதவை அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு, பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, சின்ன வயசுல உள்ள அந்த விதவைகள் வந்து நீ சேர்த்துக்கிறாங்க, கூட்டத்தில் சேர்த்துக்கிறாங்க, அவங்க வந்து டோட்டலாக சேர்வா கரப்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ விதவைங்கிற போது தானா என்ன செய்யப்பட்டாங்க, விதவை இல்லை தானா வந்து விவாகரத்து பண்ணவங்க இருக்கிறாங்க. இவங்க டோட்டல் பரிசுத்தமா இருந்தாதான் தவறு பண்ண முடியாது. அப்பதான் அவர் என்ன சொல்றாரு, அது யாருக்கும் சொல்லுவாரு, விவாகரத்து பண்ணவங்க சொல்ல மாட்டார். விதவை வந்து அவ வந்து விவாகம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, வேகிறதை பார்க்கல விவாகம் பண்ணுறது விதவைக்கு தான் சொல்லியிருப்பா. இதை மாற்றி போட்டுருவாங்க, பிசாசு வந்து மாற்றி போட்டுருவாங்க. விவாகரத்து பண்ணுனவங்களுக்கு கர்த்தர் வந்து சொல்ல. அப்போ எதுக்கு ஆண்டவர் பவுல் வந்து விவாகம் பண்ணு வேகிறதை பார்க்கல விவாகம் பண்ணுங்கிறதுனால அப்படிங்கும்போது சத்தியம் தெரிஞ்சிருந்தா ஒரு புருஷன் மனைவி அது அப்படிங்கும்போது அது குழந்தை பெறுவதற்காக தேவன் நியமித்த ஒரு வடிவமைப்பு.
இதை வந்து தவறாக இது இது இருந்தாத்தே இந்த உலகத்தில் எனக்கு வந்து என் உடம்பு கேட்குதுன்னு சொல்கிறது வந்து பிசாசு. ரைட்டா? இந்த இச்சை எனக்கு வந்து புருஷன் இல்லாமல் மனைவி இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு போது அது பிசாசு சொல்லும். வேதம் என்ன சொல்லுது? பிரிஞ்சுதான் தேவனை பவுல் என்ன சொல்லுவார்? குடும்பம் இல்லாதவன் சரி தேவனை பிரியப்படுத்த பார்க்கிறான், குடும்பத்தில் இருக்கிறவன் என்ன சரி அந்த காரியத்தில் சிந்தித்து ஓடுகிறான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த ஒரு அட்வைஸாக சொல்லியிருப்பார். அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 இதில் வந்து அவனால் பண்ண முடியலை, என்ன சொல்கிறது, ஸ்டாண்ட் பண்ண முடியலை அப்படின்னா அதுக்குள்ளே பழையபடிக்கு போய் நீ சிக்காத, பிசாசை மேற்கொண்டு வந்துடுவான், உன்னை சில தீட்டுப்படுத்திடுவான். இப்படி ஆண்டவருக்காக என்ன செய்யலாம், நீ வந்து மினிஸ்ட்ரி பண்ணலாம். இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணா இப்போ ஒரு லேடி வந்து தனியாக நிற்க முடியாதுன்னு சொல்லி யார் சொல்லுவா? உலகம் சொல்லு. அது சொல்கிறது யார்? பிசாசு சொல்லு. ஆண்டவர் வந்து ஒரு பெண்ணால் தனியாக நிற்க முடியாது எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? இல்லை இல்லையா? அப்போ எல்லாத்தையும் பிசாசு எல்லாத்தையும் உல்ட்டா பண்ணிடுறேன். இப்போ எல்லா விஷயத்திலும் என்ன செய்யணும், கவனம். சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும், கேட்குறேன் கேட்கல சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும். சத்தியத்தை சொல்லாத ஆட்கள் சொல்லி கைக்கு ஒரு கூடவே கூடாது. இதுதான் துருபதேசம். துருபதேசம் இயேசு கிறிஸ்து வந்து மனுஷன், இயேசு கிறிஸ்து வந்து 100% மனுஷன், இயேசு கிறிஸ்து 300% தெய்வம் அப்படிலாம் படிச்சிருக்கேன். அதை என்ன சொன்னாலும் அது ஒரு துருபதேசம். அதே நேரத்தில் நீ விவாகரத்து பண்ணிக்கோ, ஒரு பெரிய போதகன் தன்னுடைய மகளை வந்து இன்னொரு புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அதுவும் துருபதேசம். எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் உன் பிள்ளைய வந்து அதில் வந்து வாழ முடியலை, அதனால நான் என்ன இன்னொரு பொண்ணை நான் வந்து இன்னொரு இடத்துல நான் கல்யாணம் பண்ணுறேன்னா அவன் துருபதேசக்காரன். அந்த பண்ணுற பொண்ணு யார்? துருபதேசத்தில். துருபதேசம் என்ன? அது ஆண்டவர் சொல்லி இதில் நிற்க முடியலை, இனி அந்த அதுக்குள்ள போய் சிக்க வேண்டாம். தேவனுடைய சமூகத்தில் போன சிந்தையே மாறும்ல. பரிசுத்த சிந்தையில் போகும்போது ஆண்டவர் சொல்ல இது அது வாழ்க்கை இல்லை. புருஷனை மனைவியாக வாழுகிறது ஒரு வாழ்க்கை இல்லை. ஒன்றால் அது பண்ண முடியல. அதாவது சம்சார வாழ்க்கைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒன்றும் குடும்பத்தை கட்டி இழுக்க முடியலை. ஒரு புருஷனையும் நீ கட்டி இழுக்க முடியல. நீ பிள்ளைகளை நீ எப்படி கட்டி இழுப்ப? அது புருஷனே டைவர்ஸ் பண்ணிட்டு வர என்ன பிள்ளை அடுத்தடுத்து ஜென்ரேஷன் ஒரு சந்ததியை நீ வந்து உருவாக்கணும். அப்படிப்பட்ட பாரத்தை உன்னால கட்டி இழுக்க முடியாதனால நீ வெளியில் வந்துட்ட. திரும்ப போய் நீ எதுக்கு அதுக்குள்ளே போய் நீ சிக்கிற? நான் அதுக்குள்ளே போயிட்டு நான் திரும்ப ஒரு சந்ததினா அந்த சந்ததியே கரப்ஷன் ஆகும். கர்த்தர் சந்ததியிலேருந்து என்ன செய்வார்? ஆத்துமாக்களை எழுப்புகிற தேவனாக தான் இருப்பார். ஆனால் சந்ததி என்ன செய்யும்? கரப்ஷன் ஆகும். தன் பிள்ளையை சொன்னபடி கேட்க நீ இப்படி பட்டவதானே சொல்லும். சொல்லுமா? சொல்லும்ல. சரி சரி சரிப்பா பண்ணுப்பா.